இப்போ வந்து GLP-1 பற்றி தான் எல்லாருமே பேசுகிறாங்க. அண்ட் தெர் ஆர் ஸோ மெனி சைட் எஃபெக்ட்ஸ், இப்படி ஆகும் அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு நிறைய டிஸ்கஷன் ஓடிட்டுருக்கு. பசி எடுக்கும் ஆனால் போதும்னு சொல்லி அந்த கிரேவிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த GLP-1 வெளியிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சு. 10 years 15 years பேக் முன்னாடி லிராக்ளூட்டேட் டுலாக்ளூட்டேட் இருந்துச்சு. அந்த லிராக்ளூட்டேட் டுலாக்ளூட்டேன் ஏன் வந்து மக்கள் இப்போ இது வந்து ட்ரிசப்டேட் மோஞ்சாரோ பற்றி பேசுகிறாங்க, ஒசம்பிக் பற்றி பேசுகிறாங்க, ஏன் இப்போ அதை பற்றியெல்லாம் அப்போ பேசல 10-15 years இருக்கிற பேக் முன்னாடி அப்படின்னா ஒபிசிட்டி இருந்து டயபெட்டிஸ் தானே கொடுக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் ஹேவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அசிடிக்காக ஃபீல் பண்ணுறாங்க, கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் இன்னுமே there were some research articles which said it can also cause a lot of damage to the eyesight அப்படின்ட்டு. What are your thoughts on it? டாக்டர் சொன்னால் வேத வார்த்தை, டாக்டர் சொன்னால் காட் அப்படின்னு சொல்லி we are just doing whatever we learn. Eat something, but why there is no physical activity in the game? Oh my god, I won't agree with that. Weight gain and fertility. Insulin resistance will cause irregular cycles, PCOS and poor egg quality. This females. Males also will have low testosterone levels or poor sperm quality. We are going to have a crash course in obesity management and also learn a lot about bariatric surgery and medicines like Mounjaro. Welcome to Art of Eating podcast. Thank you so much for inviting me. Dr. Balamurugan is the head of the Department of Bariatric and Metabolic Surgery at PSG Super Specialty Hospital, Coimbatore. He also runs his own hospital, Annai Hospital. He works as a consultant in several hospitals. He has transformed countless lives. He is also the founder of Indian Bariatrics, India's first integrated obesity care center. There is always நம்ம ஒரு ஒபிசிட்டி பற்றி நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு ஒரு 2 விஷயம் வர ஆரம்பிக்கும். அது ஒன் இஸ் ஜெனட்டிக்ஸ், இன்னொன்று ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கும் கொஞ்ச நேரம் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பசி எடுக்க ஆரம்பிக்கும். அதனால தான் சார் கிரேவிங் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இந்த இடத்துல கிரேவிங் இஸ் ஆல்சோ அ டிசீஸ். ஃபுட்டு ஜாஸ்தியாக எடுத்துருப்பாங்க, இல்லை நார்மலாக கூட எடுத்துருப்பாங்க, ஆனால் அதுக்கேற்ற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்னா தென் தட் இஸ் ஆல்சோ அ ஜங்க். யார் நிறைய பேர் வந்து பேரியாட்ரிக் சர்ஜரிஸ் நம்ம தமிழ்நாட்டில் மோர் ஆஃப் ஃபீமேல். இட்லி தோசை தானே, ஸ்டீம் ஃபுட்டு தானே, அதெல்லாம் ஒன்றும் பண்ணிடாது. பட் கார்போஹைட்ரேட் இஸ் வர்சனிங் த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். சுகரே நான் தொட மாட்டேன் அப்படிம்பாங்க. பார்த்தா வெல்லம், தேன், நாட்டு சர்க்கரை அதெல்லாம் இருக்கும். அப்டமன் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் வராது மேடம் யாரும். எக்ஸாக்ட்லி. மோஸ்ட் ஓவர் ரேட்டட் டயட் ட்ரெண்ட். ஸோ எல்லா பாப்புலர் டயட்ஸும் வெதர் இட் இஸ் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இட் இஸ் ஃபார் ஷார்ட் டேர்ம் தான். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு யூஸ்வலாக எல்லாரும் சொல்கிற மாதிரி பிரியாணி. ஐ திங்க் பிரியாணி இஸ் அன் எமோஷன். தட்ஸ் வாட் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கேட்டாலே எமோஷன் அப்படின்வாங்க. ஒரு பேஷண்ட் என்கிட்ட வந்தாங்க, ஒரு 19-year-old ஃபீமேல், வெயிட் ஆஃப் 125 kg, சர்ஜரிக்கு எல்லாமே ஒர்க் அப். அந்த பொண்ணு போயிட்டு சாப்பிட்டு சர்ஜரிக்கு வரல மேடம். என்னாச்சு? டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, மைட் பி இவ்வளோ சாப்பிட முடியாதுன்னு குவாலிட்டியில் போனதுக்கப்புறம் வரல. வெல்கம் டு ஆர்ட் ஆஃப் ஈட்டிங் பாட்காஸ்ட். இப்போ எங்கே பார்த்தாலுமே வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம், எக்ஸசைஸ்லாம் நிறைய பண்ணியாச்சு, டயட்டிங் நிறைய பண்ணியாச்சு, வெயிட்டே குறையில அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதாவது GLP-1 மெடிகேஷன்ஸ் ஆர் சர்ஜரிஸ், ஏதாவது பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணலாம் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் நிறைய பேருக்கு இருக்குது. ஓகே, ஆனால் இது பற்றின நிறைய கேள்விகளும் வருது. ஸோ அதை இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் டாக்டர் எஸ் பாலமுருகன் கிட்ட. வெல்கம் டு ஆர்ட் ஆஃப் ஈட்டிங் பாட்காஸ்ட். வி ஆர் வெரி வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர் ஆஸ் ஆர் கெஸ்ட். இன்றைக்கி நிறைய கொஸ்டின்ஸோடு வந்திருக்கேன். அண்ட் நீங்கள் ரெடியா? நான் ரெடி மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. ஓகே ஸோ டெல் மீ அபவுட் யுவர் பேக்ரவுண்ட் சார். எப்படி நீங்கள் இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்தீங்க? Wanted to choose some specialty which is unique. So appo then I went to Gujarat to pursue my super specialty in bariatric and metabolic surgery. அங்கே என்னோட சீஃப் வந்து டாக்டர் மகேந்திரன் நர்வாரியா, who was the one who started bariatric surgery in early days itself, when bariatric surgery came into pipeline, where in back in 2006 and 7 அந்த டைமில் இருந்து. ஸோ வேர் he has the என்ன ஸோ அங்கே வந்து அவர்கிட்ட he has the highest volume in bariatric surgeries. So he has done many complicated bariatric surgeries also. Maximum weight is more than 350-380 kg, 380 kg almost. 350-380 kg ஒரு பேஷண்ட் சர்ஜரி பண்ணியிருக்காரு. And youngest boy he has ever operated is 3.5-year-old kid, weight of 54 kg. My goodness. It's a Pardeeville Syndrome. So where I got exposure about bariatric surgery over there, அவர்கிட்டயே நான் வந்து I worked as a senior resident and associate for again 3.5 years. So after that I came to PHG hospital back to Pavilion மாதிரி வந்துட்டு படிச்ச அதே காலேஜில் வந்து இப்போ again last 6 years I'm head of the department.
இப்போது எனக்கு நீங்கள் இப்போ வந்து ஒரு 3 இயர் ஓல்ட் சைல்டுக்கு சர்ஜரி பண்ணாங்கன்னு உங்கள் மென்டார் பற்றி சொன்னீங்க. அது என்ன கண்டிஷன்? அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? We need to basically understand two things. அது ஒன் இஸ் ஜெனட்டிக்ஸ், இன்னொன்று ஹெரிடிட்டரி. ஜெனட்டிக்ஸ்னா ஜீன் டிஸார்டர்ஸ், ஹெரிடிட்டரினா பரம்பரை நோய் தமிழில். ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரோமோசோமல் சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா ஜீன் டிஸார்டர். இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் சரி, அதாவது நான் என்னோட சீஃப் ஆப்ரேட் பண்ண தான் சொன்னேன். இப்போ லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் பேக் முன்னாடி டெல்லி எய்ம்ஸில் 2.5 year old கிட் வெயிட் ஆஃப் 45 kgs ஆப்ரேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்தியாவில் தட் இஸ் த யங்கஸ்ட் கிட் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு தே ரிலீஸ்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் ஆல்சோ. ஸோ இவங்களுக்கெல்லாம் Pardeeville syndrome which we call otherwise called leptin gene positive syndrome னு சொல்லிட்டு. தேர் இஸ் ஒன் லெப்டின் ஜீன் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் குரோமோசோம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதனால மறுபடியும் நம்ம சாப்பிட்றதெல்லாம் நார்மலாக இருக்கும். பட் ஆனால் வெயிட் மட்டும் கூட்டிகிட்டே போவாங்க. ஓகே. ரெகுலர் ஃபுட் தியரி பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நேரில் யாரையும் இந்த மாதிரி ஸோ இது பார்த்தது இல்ல. Pardeeville syndrome. இதே ஹெரிடிட்டரி ஃபேக்டர்னு இருக்கும்போது எஸ் நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் பேரண்ட்ஸ்க்கு யாராச்சும் எனக்கு சுகர் இருக்குன்னா எனக்கு சுகர் வரக்கு சான்ஸ் இருக்கும். ஆனால் அந்த ஜெனட்டிக் டிஸ்போஷன் என்கிட்ட இருக்கும், அந்த ஜீன் என்கிட்ட இருக்கும். பட் ஆனால் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அம்மாவுக்கு ஒரு 50 இயர்ஸ்க்கு டயபெட்டிஸ் வந்துச்சு அப்படின்னு இருக்குது அப்படின்னா எனக்கு 40 இயர்ஸில் வரணும் அப்படின்னா நான் வெயிட் ஜாஸ்தியாக போட்டு போய் எனக்கு விசரல் ஃபேட் ஜாஸ்தியாச்சு அப்படின்னா அப்போது எனக்கு 40 இயர்ஸ்லேயே வந்துடும். ஸோ தட் இஸ் வேர் த லைஃப் ஸ்டைல் கண்ட்ரோல்ஸ் எவ்ரிதிங். நான் எப்போ நம்ம வந்து அந்த லைஃப் ஸ்டைலை நான் மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மெயின்டைன் பண்ணேன் அப்படின்னா அந்த ஹெரிடிட்டரி ஃபேக்டர் பரம்பரை நோயை என்னால் வராமல் பார்த்துக்க முடியும். ஆனால் சில கேசஸ்க்கு அதாவது சில கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தான் எக்ஸசைஸு, ஸ்லீப் வேக் சைக்கிள், அப்புறம் கட் ஹெல்த், அதுக்கப்புறம் கரெக்டாக நியூட்ரிஷன் வைஸ் நம்ம டைமுக்கு சாப்பிடணும், குவான்டிட்டி இவ்வளோ தான் நீங்கள் எடுத்துக்கணும், உங்கள் ஹைட்டுக்கு இவ்வளோ வெயிட்டு தான் இருக்கணும், அப்புறம் பாடி காம்போசிஷன் அனாலிசிஸ் எல்லாமே பண்ணி நம்ம ஃபுல்லாக சொல்கிறோம். அது நிறைய கிளைண்ட்ஸ்க்கு நல்ல ரிசல்ட்ஸ் வருது. ஆனால் ஏதாவது 1-2 கிளைண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா என்ன தான் பண்ணாலும் தே வில் நாட் ரெஸ்பாண்ட். ஸோ வாட் யூ திங்க் அபவுட் தட் கைண்ட் ஆஃப் அ சிச்சுவேஷன்? இந்த மாதிரி நிறைய பேர் உங்ககிட்ட வந்திருப்பாங்க. தெர் ஆர் டைம்ஸ் தட் நாங்களே சொல்லியிருக்கோம், போய் இந்த டாக்டர் போய் பார்த்துருங்க, ஏன்னா உங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டோம், எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ட்ரிக்ஸு டிப்ஸ் எல்லாத்தையும் சொல்லியாச்சு பண்ணியாச்சு, பட் ஸ்டில் யூ ஆர் நாட் ரெஸ்பாண்டிங், ஏதோ யூ பிகம் ஸோ ரெசிஸ்டன்ட். ஸோ ஹவு டு யூ ஹேண்டில்? Madam, see, even though we know that diet and lifestyle modifications will able to reduce in most of the cases, there are some cases, yes, medically there are issues irukkurukku chance irukku. See, as you also know that, இப்போ not only obesity is a multifactorial thing. It is not only because of ஃபுட்டுனால மட்டும் எனக்கு வந்து வெயிட் போட்டேன்னு சொல்கிறதுக்கு காரணமே கிடையாது. ஃபுட்டு ஜாஸ்தியாக எடுத்திருப்பாங்க, இல்லை நார்மலாக கூட எடுத்திருப்பாங்க, ஆனால் அதுக்கேற்ற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்னா தென் தட் இஸ் ஆல்சோ அ ஜங்க். கரெக்ட். ஸோ நார்மல் கேலரிஸ் தான், ஆனால் எனக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் பிகாஸ் ஆஃப் மை லைஃப் இஸ் செடன்ட்ரி, தட் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி அ ஜங்க். எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போது டயட்டும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எந்த அளவுக்கு மேண்டேட்ரியோ இதெல்லாம் இல்லாமல் அகெயின் ஸ்ட்ரெஸ், நம்ம ஸ்ட்ரெஸ் ஏதாவது ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இருக்கும். அந்த ஸ்லீப்லெஸ்னஸ் நைட்ஸ் இருக்கும்போது அகெயின் அடுத்த நாள் எனக்கு டைமுக்கு பசி எடுக்காது. டைமுக்கு பசி எடுக்கல அப்படின்னா அடுத்தது எனக்கு லேட்டாக சாப்பிடும்போது ஃபுட்டோட இன்டேக் ஒரு இட்லியில் ஒரு தோசை தான் சேர்த்து சாப்பிடுவாங்க லேட்டாக சாப்பிடும்போது. அதுக்கு எனக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்னா ஆப்வியஸ்லி தே ஆர் கோயிங் டு புட் ஆன் வெயிட். நைட்டு தூங்க போகும்போதும் ஃபோனை யூஸ் பண்ணி அதில் யூடியூப்பில் ஏதாவது பார்க்குறது, ஒரு படத்தை பார்க்குறது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ எப்போ தூங்குறீங்கன்னு கேட்டால் 1 மணி 2 மணிங்கிறாங்க. ஸோ லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்துடும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்துடுது. ஸோ நைட்டு பசிக்குது, அப்போ அந்த டைமில் போய் எதையாவது ஒரு பிஸ்கெட்டை சாப்பிட்றதோ, ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் இருந்துன்னா அதை சாப்பிட்றது, அது எல்லாமே நடக்குது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ விஷியஸ் சைக்கிள் தட் தே காட் அப். ஒபிசிட்டி இஸ் அ மல்டிஃபேக்டர் ப்ரோ. ஒபிசிட்டி வரதுக்கு இவ்வளோ ரீசன்ஸ் இருக்குது, வந்ததுக்கப்புறம் அவங்க கையில் கிடையாது. ஸோ அது அப்படியே கேஸ்கேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. அண்ட் சில பேருக்கு இப்போ ஆம்பளைங்க கிட்ட நம்ம பார்க்குறது வந்து மேல் கிளைண்ட்ஸ் கிட்ட தே ட்ராவல் குவைட் அ லாட். ஒரு ஒர்க் ரிலேட்டடாக வந்து ஒரு சென்னை பேஸ்ட் பர்சனே அவர் வந்து சொல்லிட்டு இருந்தேன், சேலம் போவேன், திருச்சி போவேன், மும்பை, டெல்லியும் போவேன். அது வந்து சில இடங்களில் வந்து இந்த விண்மில் அதெல்லாம் செட்டப் பண்ணுற ஒரு ஜாபில் இருக்கார் அவர். ஹி செட் எனக்கு கிடைக்காது, ஹைவேலாம் தாண்டி அங்கெல்லாம் கடையே இருக்காது, ஹோட்டலே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு போயிட்டுருப்போம் அப்படின்னாங்க. ஈவினிங் ரிலாக்ஸேஷனுக்கு ஆல்கஹால் அந்த மாதிரி இருக்கும். லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா தே ஹேவ் ஹார்மோன் ரிலேட்டட் இஷ்யூஸ், PCOS அண்ட் ஆல் ஆஃப் தட். அதாவது வென் வி கெட் டு என்ன சொல்கிறது மேடம், அதாவது ஒரு லெவலுக்கு மேலே வெயிட்டு ஜாஸ்தி ஆகினா நாட் ஓன்லி டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மட்டும் அனலைஸ் பண்ணாமல் வி நீட் டு அனலைஸ் தட் ஸ்லீப் பேட்டர்ன் ஆல்சோ. வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல வந்து மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி இந்த ஸ்லீப் அப்னியா ஒரு ஃபேக்டர் ஒன்று இருக்குது. ஸ்லீப் அப்னியானா எல்லாத்துக்கும் தெரியும், எஸ் வெயிட் ரிலேட்டடாக எனக்கு லங்கோட வால்யூம் கம்மி ஆயிடுது. பிகாஸ் என்னோட விசரல் ஃபேட் பர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆகும் போகும்போது இட் புஷஸ் டயஃப்ரம் மேலே வெயிட் விழுக ஆரம்பிக்கும். அப்போ லங் வால்யூம் டிக்ரீசஸ். அப்போ லங் வால்யூம் டிக்ரீஸ் ஆகும்போது
பாடி ஆஸ்க் ஃபார் மோர் ஆக்சிஜன். இதே ஃப்ளாட்டாக படுத்து தூங்கும்போது இன்னும் ப்ரெஷர் ஜாஸ்தியாக விழுங்கும். அப்போது என் பிரெயின் என்ன சொன்னோம், ஐ கேனாட் டேக் மோர் ஏர் த்ரூ மை நாஸ்ட்ரல்ஸ், ஸ்டார்ட் மவுத் ப்ரீத்திங் ஸோ தட் யூ கேன் புட் அ ப்ரெஷர். ஒரு ப்ரீத் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ரெஷராக ப்ரீத் பண்ண முடியும். அப்போ லங் எக்ஸ்பேண்ட் ஆகும்னு சொல்கிறக்காக மவுத் ப்ரீத் பண்ண ஆரம்பிப்பாங்க. தட் இஸ் வேர் டங் பேக் ஃபால்ஸ் அண்ட் அப்ஸ்ட்ரக்ட் த த்ரோட். அதை தாண்டி நம்ம ஏர்வே வந்து மேலேயும் கீழேயும் போகும்போது தான் ஸ்னோரிங்காக வர ஆரம்பிக்குது. ஸோ ஸ்னோரிங் இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு லங்ஸோட அப்ஸ்ட்ரக்ஷனை காஸ் பண்ணுது. அதனால் ஆக்சிஜன் பர்சன்டேஜ் ரெடியூசஸ். ஸோ அதனால் தே டோன்ட் கோ டு ஸ்லீப், டீப் ஸ்லீப். அதனால் சிர்காடியன் ரிதம் கட் டவுன் பண்ணுது. நெக்ஸ்ட் டே தே வில் ஃபீல் வெரி டயர்ட் அண்ட் லெத்தார்ஜிக். இது ஒரு யங் மேல் அண்ட் ஃபீமேல் எப்போ விசரல் ஃபேட் ரேஷியோ ஜாஸ்தியாக மேலேருந்து ஹைட்லேருந்து கால் வரைக்கும் ஒல்லியாக இருப்பாங்க, ஆனால் வயிறு மட்டும் பெருசாக இருக்கும். அப்போது இதை வந்து நம்ம அசஸ் பண்ணுவோம். ஸ்டாப் பேங்க் தியரின்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது அவங்களோட டே டைம் டயர்ட்னஸ் எவ்வளோ இருக்குது, ஸ்னோரிங் இருக்குதா அப்படின்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு ஸ்லீப் ஸ்டடி பண்ணுவோம். ஸ்லீப் ஸ்டடி பண்ணும்போது அது மைல்டு மாடரேட் சிவியர் இருந்து அந்த ஸ்லீப் அப்னியாவை ட்ரீட் பண்ணாலே அடுத்த நாள் தே வில் ஃபீல் லிட்டில் பிட் ஆக்டிவ். ஸோ டயட் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வில் பி பெட்டர். இது ஒரு மைல்டு டு மாடரேட் சிம்டம்ஸ்க்கு பெட்டராக யூஸ் ஆகும். பட் சிவியர் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு அகெயின் தே நீட் ட்ரீட்மெண்ட். நாட் ஒன்லி ஃபார் ஸ்லீப் அப்னியா மட்டும் கிடையாது, ஒபிசிட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்க்கு எதர் தட் அந்த டைமை பார்த்துட்டு நம்ம மெடிசன்ஸ் ஆர் சர்ஜரி நம்ம போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்லீப் அப்னியா குண்டாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. பட் தெர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் இன் த நார்மல் வெயிட் கேட்டகரி ஹூ ஸ்டில் கோ த்ரூ திஸ், இல்லைங்களா? ட்ரூ மேடம். நீங்கள் பார்க்குற கிளைண்ட்ஸில் யார் நிறைய பேர் வந்து பேரியாட்ரிக் சர்ஜரிஸ்க்கு வராங்க? விச் ஏஜ் குரூப்? மேடம் அதாவது இங்கே வந்து மேல்ஸாக ஃபீமேல்ஸான்னு ஃபஸ்ட்டு ஜெண்டர் வைஸ் எடுத்துட்டா நம்ம தமிழ்நாடுல மோர் ஆஃப் ஃபீமேல் மெம்பர்ஸ். ஓகே, என்ன ரீசன்? ரீசன் என்னதாங்க மேடம், அகெயின் பிகாஸ் ஆஃப் மை ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் தே பிகம் சம்வேர் செடன்ட்ரி. ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியடில் விட்டுறாங்க. பட் இதுதான் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் உள்ளுக்குள்ளே வர்றது. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் நார்மலாக, அதாவது ஃபுட்ஸ் நார்மலாக இருக்குது. பட் ஆனால் லைஃப் ஸ்டைலில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கமிட்மெண்ட்ஸ்னால எனக்கு கம்மியாயிருச்சு. எல்லாருமே சொல்கிறது 3-4 விஷயத்தில் சொல்லுவாங்க மேடம். சார் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நார்மல் வெயிட்டில் இருந்தேன், காலேஜ் போகும்போது ஏதோ கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியானேன், மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இன்னும் கூடுனேன், ப்ரெக்னென்சி ஆனதுக்கப்புறம் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டேன். இந்த நாளில் ஏதாச்சும் ஒரு பேட்டர்னில் தான் இருப்பாங்க. ஸோ எல்லாமே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கமிட்மெண்ட்ஸ்னால தான். கமிட்மெண்ட்ஸ் ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு கம்மியாயிட்டு போகுது. அப்போது லாஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி முன்னாடி பண்ணிட்டு இருந்தது கூட பண்ண முடியல. ஸோ வெயிட்டு கூட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதில் எங்ககிட்ட மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு சொல்கிற வர ஆட்கள் வந்து மேக்ஸிமம் மோர் தேன் 30+ தான். மோர் தேன் 30+. அதுவும் 50+ இருக்கிறவங்க வந்து வராங்க. பட் ஆனால் they will be little bit reluctant to go for medicines or for surgery because of lack of awareness. Because we need to tell them that okay, this is going to do good. Because அவங்களோட தாட்ஸ் 50+ இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து ஒரு கொஞ்சம் பேக் ஹேண்டடாக கொஞ்சம் யோசிப்பாங்க. முன்னாடியெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் காய்ச்சலுக்கு ஊசி போட சொன்னால் சந்தோஷமாக போட்டுப்பாங்க. ஏன்னா அது எல்லாத்துக்கும் போட தெரிஞ்சது. டாக்டர் ஊசி போடலன்னா அதுதான் பிரச்சனை, அப்செட் ஆகும். ஏன்னா இப்போ வந்து புதுசாக ஏதாவது இந்த ஃபீல்டு புதுசு கிடையாது, பட் ரொம்ப வருஷமாக இந்தியாவில் இருக்குது. பட் ஆனால் நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கறனால they are not aware of it. And one more thing, you also spoke about pregnancy, weight gain and fertility. இதோட கனெக்ஷன் பற்றி if you could elaborate. அதாவது வெயிட் கெயின் அண்ட் ஃபர்டிலிட்டியில் நமக்கு எப்படி என்ன ஆகுதுன்னா, we all know that yes, ஒருத்தருக்கு ஃபேட் பர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆகும்போது which is going to cause insulin resistance, which is because of leptin. Insulin resistance will cause irregular cycles, PCOS and poor egg quality. இது ஃபீமேல்ஸில். இது ஃபீமேல்ஸில் மட்டும் கிடையாது, மேல்ஸில் ஆல்சோ will have low testosterone levels or poor sperm quality. ஸோ இது எல்லாமே இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். 2 பேத்துக்கும் ஹார்மோனல் சைக்கிள்ஸ் வில் ஹெல்ப் இந்த மாதிரி தான் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே அகெயின் வெதர் த மெடிசன்ஸ் ஆர் சர்ஜிக்கல் இஸ் மேண்டேட்ரியான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அகெயின் வி ஆஸ்க் தெம் ஹவு மச் ஃபிசிக்கல் டயட் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தே டூ. ஸோ ஒரு லெவலுக்கு மேலே ஜாஸ்தியாகி அவங்களுக்கு ஐவிஎஃப் கன்செப்ஷன் வந்து 3 years 5 yearsக்கு மேலே இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிட்டே இருக்கிறாங்க. பட் இன்னும் கன்சீவ் ஆக மாட்டேங்கிறாங்க. அப்போ தான் தே நீட் சம் சப்போர்ட் டு கன்சீவ் ஆஸ் early as possible. பிகாஸ் ஏஜ் ஜாஸ்தியாக தட் வில் ஹேவ் அ போர் எக்வாலிட்டி போகிறக்கோ, இந்த ஏஎம்ஹெச் லெவல்ஸ் ஆன்டிமுலேரியன் ஹார்மோன் வந்து அது கம்மியாக இருக்கும் சான்ஸ் இருக்கும். அப்போது ஐவிஎஃப்பை தடுக்கிறக்கோ இல்லை நேச்சுரல் ப்ரெக்னன்சி நேச்சுரல் ப்ரெக்னன்சியை ஜாஸ்தி பண்ணுறக்கோ இல்லை ஐவிஎஃப் சக்ஸஸே ஆகிறக்கோ தே நீட் டு அண்டர்கோ வெயிட் லாஸ். அப்சல்யூட்லி. ஆமாம், we get a lot of referrals from gynecologists. ஸோ அவங்க சொல்லுவாங்க எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 8 to 10 kgs அவங்க குறைக்கணும் அப்படின்னு. ஸோ there are times that we have done that 6 to 8 kgs in 1 month. ஏன்னா எவ்ரி டே மானிட்டரிங், ஃபோன் கால்ஸ்,
ட்ராக் பண்ணிக்கிட்டே அப்புறம் அவங்கள மோட்டிவேட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ண வச்சு அது குறைச்சிரும். அண்ட் டோசேஜ் ஆஃப் மெடிகேஷன் ஆல்சோ இஸ் வெரி மினிமல் இன் தட் கேஸ். அவங்க வெயிட் ரிலேட் பண்ணி தானே அவங்க டோஸ். சக்ஸஸ் ரேட் வில் பி ஹெல்ப்ஃபுல். எவ்வளோக்கு பர்சன்டேஜ் வெயிட் லாஸ் ஆகிறவங்களோ நல்லாயிருக்கும். ஸோ எய்தர் வி டார்கெட் பிலோ 30 ஆர் நார்மல் பிஎம்ஐ. ஓகே, ஸோ தட்ஸ் அரௌண்ட் 23 and below. ஆமாம். ஸோ நார்மல் பிஎம்ஐக்கு எவ்வளோக்கு கொண்டு வந்து சக்ஸஸ் ரேட் ஆஃப் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் வில் இன்க்ரீஸ். ஓகே, ஹவ் அபவுட் மெடிகேஷன்ஸ்? ஏன்னா இப்போ வந்து GLP-1 பற்றி தான் எல்லாருமே பேசுகிறாங்க. அண்ட் தெர் ஆர் ஸோ மெனி இந்த சைட் எஃபெக்ட்ஸ், இப்படி ஆகும் அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நிறைய டிஸ்கஷன் ஓடிட்டுருக்கு. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ஒரு கெட் டுகெதருக்கு போனாலும் இந்த கதை தான் ஓடிட்டுருக்கு. இத்தனை பேர் வெயிட்டு குறைஞ்சிருக்காங்க, சோஷியல் மீடியாவில் இதை பார்க்குறோம் அதை பார்க்குறோம் அப்படின்ட்டு. ஸோ GLP-1 என்ன, ஹவ் இது வந்து எப்படி வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? ஸோ லெட்ஸ் see the science behind it. மேடம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் GLP-1 இப்போ வந்து இந்தியாவுக்கு நியூ மெடிசன்லாம் கிடையாது மேடம். இட் இஸ் வெரி ஓல்ட் ட்ரக் இன் இந்தியா. ஏன் இப்போ அது ரொம்ப ஜாஸ்தியாக பேசுகிறோம் அப்படின்னா, GLP-1 என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, தேர் ஆர் கட் ஹார்மோன்ஸ் நம்ம எப்போ வந்து நல்லா பசி எடுக்குதோ, திஸ் ஹவ் த ஃபிசியாலஜி ஒர்க்ஸ் இன் எவ்ரி ஹியூமன் பீயிங். வென் நமக்கு ஃபுல்லாக பசி எடுக்கும் போது வி கால்ட் அன் அங்கர் ஹார்மோன்ஸ் கால் கேர்லின் எனக்கு 100% செக்ரேட் ஆகுது, நல்லா பசி எடுக்குது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் திஸ் கேர்லின் கீழே போகிறக்கு தெர் ஆர் 3 ஹார்மோன்ஸ் விச் வில் ஹெல்ப். அந்த குரூப் ஆஃப் ஹார்மோன்ஸ் பேர் இன்க்ரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். CCK அண்ட் பெப்டைட் YY அண்ட் GLP-1. இதில் இந்த இந்த 3 ஹார்மோனும் ஜாஸ்தியாக செக்ரேட் ஆகும்போது இட் காசஸ் செட்டைட்டி. அதனால் இந்த 3 ஹார்மோன் பேர் நம்ம குலக்கில் சொல்லி செட்டைட்டி ஹார்மோன், போதும்னு சொல்லக்கூடிய ஹார்மோன். இது ஜாஸ்தியாக செக்ரேட் ஆனதான் இந்த கேர்லின் கீழே போகணும். இப்போது இதை பேஸ் பண்ணி தான் இந்த GLP-1 மாலிகுலாக செப்பரேட் பண்ணி எடுத்தாங்க. மாலிகுலாக செப்பரேட் பண்ணி எடுத்து இதை போட்டால் எனக்கு பசியை கம்மி பண்ணுறக்கு, அதாவது போதும்னு சொல்கிறக்கு. பசி எடுக்கும் ஆனால் போதும்னு சொல்லும். ஸோ இதை தான் மாலிகுலாக க்ரியேட் பண்ணாங்க. பட் ஏன் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு அப்போ இதை கொடுக்கலாமா? நம்ம நார்மல் விசரல் ஃபேட் பர்சன்டேஜ் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இந்த கேர்லினும் இந்த இன்க்ரிட்டன்ஸும் நார்மலாக செக்ரேட் ஆகும். ஆனால் தெர் ஆர் மெனி ஸ்டடீஸ் சேயிங் தட் எப்போ நம்ம க்ரானிக் ஃபேட் பர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆகுதோ இந்த கேர்லின் செக்ரேஷன் வில் அகெயின் 20-30% செக்ரேட் ஆகிட்டே இருக்கும். மால் ஃபங்க்ஷன் ஆஃப் த கட் ஹார்மோன்ஸ். அதனால தான் கிரேவிங் வர ஆரம்பம். ஹங்கர் ஹார்மோன் ஜாஸ்தியாக செக்ரேட் ஆகும். ஸோ தட் இஸ் வேர் வென் ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் லைக் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்ச நேரம் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பசி எடுக்க ஆரம்பிக்கும். அதனால தான் கிரேவிங் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. எக்ஸாக்ட்லி. இந்த இடத்துல கிரேவிங் இஸ் ஆல்சோ அ டிசீஸ். அப்போ தான் இந்த கடலை மிட்டாய் அப்புறம் டீ காஃபி குடிக்கிறது, ஏன்னா அந்த சுகர் இருக்கு இல்லையா, தட் கைண்ட் ஆஃப் டேக்ஸ் கேர் ஆஃப் தி சுகர் கிரேவிங். எது ஈஸியாக கையில் கிடைக்குமோ அங்கே தான் போகும். பிஸ்கெட்ஸ் எது ஈஸியாக கிடைக்கும். ஸோ அந்த கிரேவிங் இஸ் ஆல்சோ நவடேஸ் டிசீஸ். அந்த கிரேவிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த GLP-1 வெளியிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. வெதர் இந்தியாவுக்கு இந்த GLP-1 புதுசான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இதே GLP-1 தேர் ஆர் மெனி ட்ரக்ஸ் இன்சைடு. ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஆரம்பித்தது லாஸ்ட் 10 years 15 years பேக் முன்னாடி லிராக்ளூட்டேட் டுலாக்ளூட்டேட்னு இருந்துச்சு. டுலாக்ளூட்டேட் அந்த டுலாக்ளூட்டேட் ஏன் வந்து மக்கள் இப்போ இது வந்து ட்ரிசப்டேட் மோஞ்சாரோ பற்றி பேசுகிறாங்க, ஒசம்பிக் பற்றி பேசுகிறாங்க. ஏன் அப்போ அதை பற்றியெல்லாம் அப்போ பேசல 10-15 years இருக்கிற பேக் முன்னாடி அப்படின்னா, ஏன்னா இந்தியா ஆஸ் அ ட்ரக்ஸ் அப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இந்தியா FDA இருக்குது. அந்த FDA ஹஸ் அப்ரூவ் திஸ் லிராக்ளூட்டேட் அண்ட் டுலாக்ளூட்டேட். அது என்ன ஃபார்மில் வந்து விக்டோசா, அதுக்கப்புறம் ட்ரூலிசிட்டி நிறையா வந்துருச்சு. ஸோ இந்த பிராண்ட் நேம்ஸில் வந்தது எல்லாத்தையும் FDA ஹஸ் அப்ரூவ்ட் ஃபார் ஒபிசிட்டி இருந்து டயபெட்டிஸ் இருக்கணும்னு கொடுத்துருந்தாங்க. அதனால் த ரெஸ்ட்ரிக்ஷன் வாஸ் டயபெட்டிஸ் இருந்தால் தானே நம்ம அதுக்கு ஒபிசிட்டி இருந்து டயபெட்டிஸ் இருந்தால் தானே கொடுக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் ஹேவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். பட் ஆனால் இப்போ வந்திருக்கிற மெடிசன் செமாக்ளூட்டைட், டிரிசப்டைட், இப்போ செமாக்ளூட்டைட் இன்ஜெக்ஷனாக போன வாரம் லான்ச் ஆகிருக்கு, வீகுவின்னு சொல்லிட்டு இந்த மெடிசன்ஸ் எல்லாம் இந்தியாவில் ஆஸ் அப்ரூவ்ட் மெடிசன்ஸ் ஃபார் ஒன்லி ஃபார் வெயிட் லாஸ். ஸோ அதனால் இந்தியாவில் இது வரைக்கும் அன்எத்திக்கலாக நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இருந்ததெல்லாம் தாண்டி ஒரு டாக்டர்கிட்ட ஒரு நல்ல மெடிசன் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால மெனி பீப்புள் டாக் அபவுட் இட். சில பேர் எங்ககிட்ட நான் வந்து நான் சோஷியல் மீடியாவில் பேசும்போது இது வந்து ஒரு சில டாக்டர்ஸே இது வந்து இது இங்கே டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து எல்லாத்தையும் வச்சுட்டாங்க போல. ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் எனக்கு டெஸ்ட் பண்ணிடுறேன். இது இங்கே வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் டெஸ்ட் பண்ணிவிட்டு இது வந்து சக்ஸஸே இல்லைன்னா என்ன பண்ண போகிறோம்லாம் கேள்வி கேட்டுறாங்க. நம்ம இந்தியாவுக்கு வரும்போதே ஆல்ரெடி எல்லா ஒரு ரிசர்ச் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் FDA will approve any medicines. இது இந்தியாவில் மட்டும் கிடையாது. இது யூஎஸில் வந்தது லாஸ்ட் 5 years 6 years பேக் முன்னாடி.
இப்போ ரீசெண்டாக இந்தியாவுக்குள்ளே தே அப்ரூவ்ட் பிகாஸ் ஒபிசிட்டி இந்தியன் கவர்மெண்ட் அண்டர்ஸ்டுட் தட் ஒபிசிட்டி ரேட் இந்தியாலையும் ஜாஸ்தி ஆகுது. ஆமா, இட்ஸ் குவைட் ஹை. த நம்பர்ஸ் ஆர் வெரி ஸ்கேரி. அண்ட் இதனாலேயே வந்து லாஸ்ட் நம்ம பிஎம் சார் வந்து அவரும் வந்து நிறைய ட்வீட் பண்ணியிருந்தார். ஒபிசிட்டி ரிலேட்டட் ஃபைட் அகேன்ஸ்ட் ஒபிசிட்டின்லாம் போட்டிருந்தாரு. இதனாலேயே ஜிடிபி வந்து போகிறக்கு ரொம்ப, ஏன்னா பர்சன்ஸோட ஒபிசிட்டி வேல்யூ ஜாஸ்தி ஆக ரேஷியோ ஜாஸ்தி ஆக நம்ம ஒர்க்கிங் அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற எஃபிஷியன்சியும் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ ஜிடிபி வேல்யூ எப்பப்போ ஜாஸ்தி ஆகுதோ இது கம்மியாக ஆரம்பிக்கும். இதை பற்றி சொல்கிறதுனால ஒரே ஒரு விஷயம் வந்து 2009-11 நினைக்கிறேன் மேடம், ஜஸ்ட் ஃபர்காட் தி எக்ஸாக்ட் டேட். சரிங்க. ஜப்பானில் தேர் இஸ் அ லா கால் மெட்டபோல் லா வேர் கவர்மெண்ட் ஆர் ரிலீஸ் இன் 2009 or 11 எக்ஸாக்ட் இயர் மறந்துட்டேன். மெட்டபோலோன்னு போட்டாலே நமக்கு வந்துடும், இன் ஜப்பான் போட்டாலே நமக்கு சர்ச் ஆனால் வரும். வேர் அந்த ஜப்பான் கவர்மெண்ட் ஹஸ் டோல் தட் 90 மேல்ஸ் 90 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேலே வெயிட் டு ரேஷியோ ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னாலும், இல்லை ஃபீமேல்ஸ்க்கு சம் 80 அந்த ரேஷியோக்கு மேலே சென்டிமீட்டர்ஸ்க்கு மேலே இருந்தாலும் they will be relieved from work and the fine will be like nearly some 10 millions or 15 millions ன்னு சொல்லி That's a lot of money. பெரிய ஃபைன். அது பெரிய ஃபைன். மெட்டபோலோன் அது தேர் சொல்லும். இது 2009-லயோ 11-லயோ பண்ணாங்க. அதிலிருந்து தான் இப்போ ஜப்பானில் வந்து we are not finding any obese persons. இப்போ சுமோ பர்சன்ஸே ஆக்சுவலி கம்மியாகிட்டு இருக்கிறாங்க. பட் we are not முன்னாடி பார்த்த மாதிரி இப்போலாம் பார்க்க முடியறதில்ல. அதே மாதிரி இந்தியாவில் we need more awareness regarding obesity. ஸோ இப்போ இந்த GLP-1 இப்போ இவ்வளோ நாளாக வந்து இருக்குது. பட் இந்த ப்ராக்டிஸ் வந்து அகெயின் இட் வில் கோயிங் டு ஹெல்ப்ஃபுல் ஒன்லி. பட் ஆனால் GI சைட் எஃபெக்ட்ஸ் இதனால் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஆமாம், நிறைய பேருக்கு அது ரொம்ப அசிடிக்காக ஃபீல் பண்ணுறாங்க, கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் இன்னுமே there were some research articles which said it can also cause a lot of damage to the eyesight அப்படின்ட்டு. What are your thoughts on it? See, அதாவது GLP-1 as I told you how it works, it causes எனக்கு போதும்னு சொல்கிறதுக்கு காஸ் பண்ண போகுது satiety ஹார்மோன். வெளியிலேருந்து ஒரு திருப்தி அவ்வளோதான் போதும்னு சொல்லக்கூடியது. ஸோ அதனால் என்ன ஆக ஆரம்பிக்கும், மை கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் வில் கோ டவுன். மை கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் வரும். அதனால் என்னோடய ஃபுட்டோட இன்டேக் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ கிரேவிங் கட் டவுன் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ போதும்னு சொல்லும். அப்போ போதும்னு சொல்லும் போது அப்போது எக்ஸஸ் பாடி வெயிட்டில் இருக்கிற ஃபேட் வில் கன்வெர்ட் இன்டு எனர்ஜி வில் ஸ்டார்ட் லூசிங் வெயிட். பட் ஹவு மச் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 1 இயருக்கு நம்ம அந்த மெடிசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40-50% வரைக்கும் நம்ம வெயிட் லாஸ் ஆகும். இது ஆஃப் தர் எக்ஸஸ் பாடி வெயிட். மாத்திரையா இல்லைனா இன்ஜெக்ஷன்? எல்லா மெடிசன்ஸும் ஓவராலாக இந்த ஒரு ரேஷியோ தான் வச்சுக்கலாமே. ஓகே, ஸோ 40-50% ஆஃப் தர் எக்ஸஸ் பாடி வெயிட். ஐடியல் இது வெயிட்லேருந்து இல்லை, ஆஃப் தர் எக்ஸஸ் பாடி வெயிட். அப்போது அந்த எக்ஸஸ் பாடி வெயிட்லேருந்து வரதை இப்போ நான் ஜாஸ்தி பண்ணோம் அப்படின்னா திஸ் நீட்ஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. பிகாஸ் சாப்பிட்ற அளவு கண்ட்ரோல் பண்ணுறதுனால எனக்கு வந்து பேர்ன் ஆகுது. அது கூடவே எக்ஸசைஸும் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பர்சன்டேஜ் would be better. ஓகே, ஸோ அதை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவீங்க? டெஃபினெட்லி. அதாவது டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் லைஃபே கிடையாது. இப்போ இந்த மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஜிஐ சைடு எஃபெக்ட்ஸை பற்றி ஏன் வந்து பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் இட், ஏன் அதனால வந்து நமக்கு இஷ்யூஸ் வருமானு கேட்டிங்கன்னா, வென் வி கன்சல்ட் டாக்டர்ஸ் ரோல் இஸ் டு ப்ரிஸ்கிரைப் மெடிசன் அலோன் மேடம். பிகாஸ் வி சி மல்டிபிள் பேஷண்ட்ஸ். நாங்கள் டாக்டர்ஸ் ரோல் வந்து ஓகே ப்ரிஸ்கிரைப் மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டோம், அதோட ஒர்க் முடிஞ்சு போகணும். அப்போ ஃபாலோ அப், எஸ் யூ டயட்டிஷியன்ஸ் ஹேவ் டு டேக் கேர். பிகாஸ் ஒரு டீமாக ஒர்க் பண்ணால் தட் இஸ் ஹவ் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். தனியாக சிங்கிளான டாக்டர்னால் மட்டும் இட் cannot be managed. பிகாஸ் இந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கும் போது இட் இஸ் நாட் கோயிங் டு ஹாவ் எனி எனி எஃபெக்ட்ஸ் ஆன் ஆசிட் செக்ரேஷன். எனக்கு ஸ்டொமக்கோட மூமெண்ட்டை கம்மி பண்ண போகுது கேஸ்ட்ரோபெரிசிஸ். அப்போ ஸ்டொமக்கோட கேஸ்ட்ரோபெரிசிஸ் கம்மியாக்கும் போது ஆசிட் செக்ரேஷன் ஜாஸ்தியாக செக்ரேட் ஆகும். நார்மலாக அது ஜாஸ்தியாக இல்லை, நார்மலாக செக்ரேட் ஆகும். நார்மலாக செக்ரேட் ஆகி எனக்கு ஃபுட்டோட இன்டேக் கம்மியாகுது. அப்போ நடுவில் ஏதாவது ஸ்டார்வேஷன் ஆகுதுன்னா அந்த ஆசிட் செக்ரேஷன் வில் காஸ் கேஸ்ட்ரைட்டிஸ். அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் வரும்போது அப்போ தான் எனக்கு ரிஃப்ளெக்ஸ் இருக்குது, ஹார்ட்பர்ன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ வி நீட் டு மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஈட்டிங் அட் ப்ராப்பர் டைம்ஸ் இஸ் மேண்டேட்ரி. நோ ஸ்டார்வேஷன், அடிக்வேட் ஹைட்ரேஷன். இதில் அகெயின் நீங்கள் ஆஸ் அ நியூட்ரிஷன்ஸ் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கலாம் அப்படின்னா, நமக்கு அகெயின் வந்து ஃபைபர் இன்டேக் ஃபுட்ஸ் அதில் பார்க்கணும். ஸோ எவ்வளோ ஃபைபர்ஸ் எடுக்கணும் ஜென்ரல் பீப்புளுக்கு நமக்கு தெரியாது. வேர் யூ ஆர் த எக்ஸ்பர்ட் இன் டெல்லிங் தம் திஸ் மச் ஆஃப் ஃபைபர்ஸ் இஸ் மேண்டேட்ரி, ஹவு மச் ப்ரோட்டீன் இன்டேக் இஸ் மேண்டேட்ரி. இப்போது இந்த இடத்துல ப்ரோட்டீன் இன்டேக் எனக்கு மிஸ் ஆகுது அப்படின்னா அப்போ லாங் டேர்மில் எனக்கு மசில் லாஸ் வரலாம். எனக்கு இதை மட்டும் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கும்போது. ஸோ தட் இஸ் வை வி எம்பசைஸ் நியூட்ரிஷன்ஸ் ஹேஸ் டு பி ஃபாலோட். ஸோ ஹவு மச் ப்ரோட்டீன் இன்டேக். ப்ரோட்டீன் வந்து எனக்கு சம்டைம் வெஜ்ஜில் ரொம்ப கம்மியாக இருக்குது, நான்வெஜ்ஜில் என்னால் பெருசாக எடுத்துக்க முடியல அப்படின்னா they might need supplement also, protein supplements.
ஸோ இதனால தான் இப்போ ப்ரோட்டீன் எனக்கு எடுக்கும் போதே மசில் லாஸ் வரும். சம்டைம்ஸ் அதனாலேயே எனக்கு blurry விஷன்ஸ் வர ஆரம்பிக்கலாம். ஸோ திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் லோ ப்ரோட்டீன் இன்டேக் வென் தே டேக். தென் ஃபைபர் இன்டேக். ஓகே, நான் இன்டேக் கம்மியாகும் போது நான் ஃபைபர் நிறைய சேர்த்துக்கு பண்ணேன், விச் will leads to constipation. ஸோ இது எல்லாம் இல்லாமல் பார்த்துருக்கு. அகெயின் திஸ் இஸ் அ டீம் மேனேஜ்மெண்ட் மேடம். ஒரு மல்டி டிசிப்ளினரி டீமோட ஒர்க் பண்ணணும் இல்லையா? ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட், ஒரு டயட்டிஷியன், டாக்டர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது ஐ திங்க் வி கேன் ஹேண்டில் த கிளைண்ட் ரியலி வெல். எஸ், அண்ட் இதனால் ஆஸ் வி ஃபேஸ் GLP-1 இது வரைக்கும் நாங்கள் வந்து மெடிசன்ஸ்னால சைட் எஃபெக்ட் எங்களோட பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் பார்த்துருக்கோமான்னு கேட்டிங்கன்னா நோ ஆசஸ், நான் ஜீரோ தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் வி மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது இப்போ ஒரு எடுத்தோடனே வந்து நான் வந்து இந்த மெடிசன் போட்டோன்னே அடுத்த 1 வீக்குள்ளே நான் வந்து சப்பாத்தி சாப்பிட்றேன்னு இறங்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை புரோட்டாவே சாப்பிட்றேன்னு இறங்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், விச் த கட் கேன் நாட் ஹேண்டில். ஸோ தட் வில் ஹேவ் த்ரோயிங் வாமிட்டிங் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் எடுக்கும்போது இப்படி இருக்கணும். இதெல்லாம் ரெடியாக இருந்தீங்கன்னா டேக் மெடிசன் ஆர்எல்ஸ் ரெடி பண்ணிடுவீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் இல்லை இதெல்லாம் ரெடியாக இல்லை சார், என்னால் மாற்ற முடியாது, இப்போ நிறைய வேலை இருக்குது, இப்போ ஆரம்பிக்காதீங்க, மெதுவாக போயிட்டு வாங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட வராங்க, இந்த மாதிரி நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன், ஆர் இஃப் சமன் நீங்கள் எடுத்தோடனே ஒருத்தவங்களை பார்த்து பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? ஓ மேடம். ஓகே, வாட் இஸ் இட், வாட் இஸ் த ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர்? ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர் நாங்கள் பார்க்கும்போது எஸ் பேஷண்ட்ஸ் வென் தே வாக், 3 விதமான பேஷண்ட்ஸ் இருப்பாங்க மேடம். எப்படி அப்படின்னா, ஒருத்தர் ஒன்றுமே தெரியாமல் எனக்கு வெயிட் லாஸ்ன்னு கேட்டு வருவாங்க, அவங்களா கேட்டு வந்திருப்பாங்க. பட் தே டோன்ட் நோ வாட் வி டூ, வாட் இஸ் அ ப்ரொஃபைல், எதுவுமே தெரியாது. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரும்போது ஹாஸ்பிட்டல் முன்னாடி ரிசப்ஷனில் கேட்டிருப்பாங்க, டாக்டர் பார்க்கணும் வெயிட் லாஸ்க்காகன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. சர்ஜரி பற்றியும் தெரியாது, டயட் மேனேஜ்மெண்ட் பற்றி தெரியாது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே தெரியாது. இன்னொரு செட் ஆஃப் பேஷண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னொரு டாக்டர் யாராச்சும் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க, இதனால தான் இவ்வளோ தொந்தரவுகள் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஓகே, அப்போது எனக்கு இது பண்ணுனா எது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்க டேரெக்டாக சர்ஜரியே கேட்டு வருவாங்க. அவங்க கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஹோம்ஒர்க் பண்ணிட்டு நல்லா ரிசர்ச்லாம் பண்ணிட்டு தேவோட மோர் என்ன சொல்கிறதுக்கு மேடம், சி வி நோ வாட் இஸ் கிளினிக்கலி தே ஆர் கோயிங், வி நோ த சப்ஜெக்ட் பிஹைண்ட் ஒபிசிட்டி, பட் தே ஆர் த ஒன் ஹூ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் இட். ஸோ தே ஹேவ் மித்ஸ், வி ஹேவ் ஃபேக்ட்ஸ். ஸோ அப்போ தான் வில், பட் அது ரெண்டும் கம்பைன் ஆகும்போது தான் வில் பி ஏபிள் டு கெட் அ சொல்யூஷன். ஸோ அதனால் வி டாக் அ லாட். அதனாலேயே நிறைய டாக்டர்ஸ் வந்து மைட் பி எங்களோட ஸ்பெஷாலிட்டி எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களெல்லாம் நானே நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். பிகாஸ் வி நீட் கவுன்சில் அட்லீஸ்ட் ஃபார் 1 hour, 1.5 hours, பிகாஸ் தேர் மித்ஸ் அண்ட் ஃபேக்ட் ஷுட் மேட்ச். ஸோ அப்போ தான் வில் பி ஏபிள் டு கன்க்ளூஷன். அப்போ தான் தே வில் அனலைஸ். அந்த ரூமை விட்டு வெளியில் போகும்போது ஓகே ஃபைன், திஸ் இஸ் வாட் மை ஸ்டேஜ் ரைட் நவ் இஸ், லெட் மீ திங்க் ஓவர் இட் அண்ட் கம் பேக். ஸோ எனக்கு சர்ஜரின்னு கேட்டு வந்தாலுமே நாங்கள் வந்து வி அனலைஸ் தர் ஏஜ், BMI, பாடி மாஸ் இண்டெக்ஸ் அண்ட் மெடிக்கல் கொமாபிலிட்டிஸ் அவங்க இருக்கிறது, அண்ட் வி டேக் தர் கம்ப்ளைன்ஸ் ஆல்சோ. நான் இப்போ மெடிசனே கொடுக்குற, சர்ஜரியே கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க அந்த கம்ப்ளைண்ட்ஸ்க்கு அதுக்கு ரெடி ஆவாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு தான் வி டிசைட் வாட் வெதர் டு கிவ் தெம் ஆர் நாட். இல்லை அதுக்கு செட்டே ஆக மாட்டாங்க கவுன்சிலிங்லேயே எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா திங்க் ஓவர் இட், கூகுள் இட், டேக் என் ஒப்பீனியன் ஆல்சோ ப்ளஸ் சொல்லிடுறேன். பிகாஸ் எல்லாமே கொடுத்துற போது நான் சொல்லேன்னா கூட தே ஆர் கோயிங் டு செக் ஓவர் இட், லெட் தம் செக். அது வந்து தே ஆர் நாட் எக்ஸ்பர்ட், பட் ஆனால் நானே ஏல பார்த்தா கூட எனக்கு இவ்வளோ நெகட்டிவ் சொல்லும். ஆனால் அந்த நெகட்டிவ் என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள், ஐ வில் கிவ் யூ வாட் இஸ் த சொல்யூஷன் பிஹைண்ட் இட். ஓகே, இந்த பிரச்சனை ஆச்சுன்னா அதுக்கு இந்த சொல்யூஷன் இருக்கு. ஆமாம், அப்படிங்கிறது அது நீங்கள் வராமல் பார்த்துக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிடுவேன். முன்னாடியே என்னென்னலாம் தெரிஞ்சோ அதை நான் முன்னாடியே நானும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க போய் ரிசர்ச் பண்ணிட்டு மறுபடியும் அதுலேருந்து எக்ஸ்பர்ட்டாக வருவாங்க இல்லைங்க. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ், yes, we tell them if you are not knowing about it, know and get back to me. But yes, they are fully வந்து அவங்களும் ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. Yes, we also think that they are a surgical candidate. Then only we decide, okay, you are a right candidate right now. ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை we cannot influence on them and we cannot force them. Because that is where they will get in the GI, இப்போ GLP-1 யூஸ் பண்ணும்போது GI side effects வரும். சர்ஜரி யூஸ் பண்ணும்போது they won't be on follow-up. So unless or until they are okay with it, don't start with medicine or with surgery. So that is our general rule all over India. தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் திஸ். பிகாஸ் ஆஸ் அ டயட்டிஷியன் நாங்களுமே வந்து நிறைய தடவை வந்து கிளைண்ட்ஸ் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு வருவாங்க. ஸ்கின் டேக்ஸ் இருக்கும், அகாந்தோசிஸ் இருக்கும், பிக்மெண்டேஷன் சொல்லிட்டு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போயிருப்பாங்க, அவங்க அங்கேருந்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஆர் கைனகாலஜிஸ்ட் வந்து PCOS இருக்குது, டயட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணி வந்திருப்பாங்க. அண்ட் தென் வி ஸ்டார்ட் டாக்கிங் அண்ட் தேல் சே ஃப்ரைடே நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், சாட்டர்டே, அப்புறம் டியூஸ்டே, ஒரு நாளைக்கு ஒரு காட் பேர் சொல்லுவாங்க. ஸோ தென் ப்ரோட்டீன் ரொம்பவும் கம்மியாயிரும். தென் வில் சே ஓகே, டு யூ வாண்ட் டு கன்சிடர், பிகாஸ் உங்களோட லைஃப் ஸ்டைலில் நீங்கள் ஒரு ஓட்டமாக ஓடிட்டுருக்கீங்க, இஃப் யூ நாட் ஏபிள் டு குக், டு யூ வாண்ட் டு கன்சிடர் டேக்கிங் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் அப்படின்னா இமீடியட்டாக நோ இட்ஸ் வெரி டேஞ்சரஸ், கிட்னி போயிடும் அப்படிம்பாங்க.
அந்த மாதிரிலாம் ஆகாது அப்படின்னு சொல்லி பிளட் டெஸ்ட்டு ஃபுல்லாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பட் ஸ்டில் சம் பீப்புள் ஆர் வெரி ரெசிஸ்டன்ட். ஸோ வாட் வி நோட்டிஸ் இஸ் தேர் ஓகே டு டேக் அ லாட் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். இட்லி தோசை தானே, ஸ்டீம்டு ஃபுட் தானே, அதெல்லாம் ஒன்றும் பண்ணிடாது. பட் த கார்போஹைட்ரேட் இஸ் வர்சனிங் த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். சுகரே நான் தொடமாட்டேன் அப்படிம்பாங்க. பார்த்தா வெல்லம், தேன், நாட்டு சர்க்கரை அதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கே 1.5 hours ஆயிடுது அவங்க கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் தென் தேர் வெரி ரெசிஸ்டன்ட் வென் வி ஆர் ஆல்சோ கிவிங் அ சொல்யூஷன். ஸோ அவங்கள அதுக்கு சொல்லி புரிய வச்சு கன்வின்ஸ் பண்ணி எனக்கு இதனால எந்த பெனிஃபிட்டும் கிடையாதுங்க நான் அந்த மாதிரிலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் தே கம் அரவுண்ட். ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் வென் யூ சே தட் தேர் ஆர் ஃபியூ டாக்டர்ஸ் ஹூ டு நாட் டேக் தி ஸ்பெஷலைசேஷன் பிகாஸ் நிறைய பேச வேண்டியிருக்கு, கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு. நவ் பிஃபோர் டூயிங் சே அ பேரியாட்ரிக் ப்ரொசீஜர் அவங்களுக்கு என்னென்ன டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு? அதாவது பல்மனரி ஃபிட்னஸ் இந்த மாதிரிலாம் டெஸ்டிங் இருக்குது இல்லையா? சர்ஜரி பண்ணுறது, சர்ஜரி இஸ் நாட் அ ஈஸி திங் ஆல்சோ. சின்ஸ் வி ஹவ் ஆல்ரெடி டாக்ட் அபவுட் ஒரு பேஷண்ட் நம்மக்கிட்ட வராங்க அப்படின்னா தட் இஸ் தே நீட் சம் கட்ஸ் மேடம். ஆக்சுவலி ஒரு டாக்டர்கிட்ட வந்து சர்ஜரி வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு பீப்புள் ஆர் ரியலி ஷுட் ஹேவ் சம் கட்ஸ். இட் இஸ் நாட் அ வெரி ஈஸி ஜாப். சர்ஜரி வந்து எங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும், சர்ஜரிக்கு அப்புறம் ரெக்கவரி டைமும் ஃபாஸ்ட் ஆயிரும். ஆனால் சர்ஜரிக்கு அப்புறம் அவங்க போடுற எஃபர்ட் ஷுட் பி மோர் ஆக்சுவலி. ஸோ எல்லாருமே சர்ஜரிக்கு அப்புறம் வி கவுன்சில் தெம் ஃபார் இந்த சர்ஜரிங்கிறது எஸ் டயட் ரோலை பார்த்துக்கும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் ஆல்வேஸ் மேண்டேட்ரி. ஸோ இந்த சர்ஜரிக்கு முன்னாடி நாங்கள் அனலைஸ் பண்ணும்போது வாட் ஆல் த மெடிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் தே ஆர். ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் இருக்குது, சிவியர் ஸ்லீப் அப்னியா ப்ராப்ளம் இருக்குது, இல்லை கார்டியாக் இஷ்யூஸ் இருக்குது. அப்போது நாங்கள் 3 டாக்டர்ஸையும் பார்க்க. ஸோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ எல்லா டாக்டர்ஸையும் பார்த்துட்டு வி கிவ் சர்ஜிக்கல் ஃபிட்னஸ். சர்ஜிக்கல் ஃபிட்னஸ் வாங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்லீப் அப்னியா வேல்வேட் பண்ணுவோம், இருந்துச்சுன்னா அதை ஆப்டிமைஸ் பண்ணுவோம். கார்டியோலஜிஸ்ட் கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு அது ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதையும் ஆப்டிமைஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்தையும் ஆப்டிமைஸ் பண்ணிட்டு தான் வி டேக் அப் ஃபார் சர்ஜரி. அண்ட் சர்ஜரி முடிஞ்ச அடுத்த 5 to 6 hours வி மேக் தெம் தட் தே மொபிலைஸ், நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. வித்தின் 5 to 6 hours ஆஃப்டர் சர்ஜரி. வித்தின் day 1 to 24 to 48 hours வில் டிஸ்சார்ஜ் தம். அப்படி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் தேட்டருக்கே கூட்டிகிட்டு போவோம், இல்லைன்னா கூட்டிகிட்டு போக மாட்டோம். அப்படின்னா தே ஆர் நாட் ஃபிட் ஃபார் சர்ஜரி எட். ஒன்ஸ் அந்த 48 hours டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் கூட்டிகிட்டு போவோம். ஸோ வி ஹேவ் சம் ப்ரோட்டோகால்ஸ் விச் ஹேவ் ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால்ஸ் விச் இஸ் காமன் டு ஆல். ஸோ சர்ஜரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தென் நியூட்ரிஷன் உங்கள் பெரியாட்ரிக் வி ஹேவ் அ செப்பரேட் பெரியாட்ரிக் நியூட்ரிஷன் விச் யூ ஆல்சோ நோ தட். ஸோ அந்த நியூட்ரிஷனில் தே வில் டேக் கேர் ஆஃப் த டயட் ரோல். ஃபஸ்ட்டு கிளியர் ஃப்ளூயிட்ஸ்லேருந்து திக் லிக்விட்ஸ், பியூர் டயட், சாஃப்ட் டயட், நார்மல் டயட், ஒரு சின்ன ஃபேஸ் ஆஃப் டயட்டை க்ராஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் நாட் ஃபார் வெயிட் லாஸ், டு ட்ரெயின் த நியூ ஜிஐ சிஸ்டம். லைக் ஒரு குழந்தைக்கு எப்படி அந்த மதர்ஸ் மில்க்லேருந்து வீன் பண்ணும்போது ஒவ்வொரு பேட்டர்ன் ஒவ்வொரு பீரியட் ஒவ்வொரு ஃபுட் பிளான்ஸ் டெக்ஸ்சர் வந்து மாற ஆரம்பிக்குமோ அதே மாதிரி இவங்களுக்கும் அந்த வீனிங் ஆஃப் ஃபுட்டில் மறுபடியும் ஆரம்பிப்போம். ஸோ வித் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வி மேக் ஷுவர் தட் வி ஆஸ்க் தெம் டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃப்ரம் day 1 onwards ஆஃப் த சர்ஜரியிலேருந்து மினிமம் ½ hour வாக்கிங் ஆர் ஜாகிங் இஃப் தே ஆர் நாட் ஹேவிங் எனி பெயின். 15 days எனி ஹெவி ஒர்க் அவுட் எக்ஸசைசஸ், பிகாஸ் தட் வில் ஹெல்ப் தெம் டு லூஸ் மோர் வெயிட். ஸோ இப்போ எனக்கு சர்ஜரினால ஒரு மாதம் 2 to 3 kgs ஆகுது அப்படின்னா சர்ஜரினால மட்டும், பிகாஸ் சர்ஜரி அண்ட் மெடிசன் இஸ் கோயிங் டு பி சப்போர்ட்டிவ். கொஞ்சம் வெயிட் லாஸ் வந்து கொஞ்சம் ஆகும்போது தே வில் பி ஏபிள் டு டூ சம் ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் பெட்டர். அப்போ வித் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தே வில் பி ஏபிள் டு லூஸ் அரௌண்ட் 5 to 6 kgs or 7. ஸோ வித்தின் 2 to 3 months ஒரு 10 to 12 kgs. வேறு இப்போ அந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் கம்மியாக இருக்கும், நீ ஜாயின்ட் பெயின், பேக் பெயின் கம்மியாகிட்டு வரும், தே ஃபீல் லைட்டர். ஸோ அப்போ தான் தே நீட் டு பி மோட்டிவேட்டட் ஃபார் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ வி மேக் ஷுவர் தட் 1.5 years to 2 years they should reach their ideal body weight. ஓகே, ஃபாலோஅப்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? True, madam. ஆஃப்டர் பேரியாட்ரிக் ப்ரொசீஜர் how often do they come for follow-ups? ஏன்னா நீங்கள் ரெகுலராக உங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்கள் ஸ்டாஃப் கால் பண்ணிட்டு அவங்க வராமல் கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ வாட் ஆர் த சேலஞ்சஸ் தட் யூ ஃபேஸ்ட்? ஏன்னா தியரியில் சொல்கிறதுக்கு இட்ஸ் வெரி நைஸ், பட் சம் பீப்புள் டோன்ட் ஷோ அப் பிகாஸ் தட் இஸ் ஹேப்பன்ட் ஈவன் இன் ஆர் கிளினிக். நாங்கள் அவங்களாம் பணத்தை பே பண்ணிவிட்டு தே வுடன் கம் அண்ட் அண்ட் வில் பி லைக் ப்ளீஸ் வாங்க, பணத்தை பே பண்ணிட்டீங்க, அவைல் த சர்வீசஸ் அப்படின்னா ஐ டோன்ட் நோ, ஒரு ஹெசிடேஷன், ஷேம், கில்ட் ஆர் லேசினஸ், ப்ரொக்ராஸ்டினேஷன், அதுக்கு என்ன பேர் வேணால் கொடுக்கலாம். ஆனால் என்ன ரீசன்னே தெரியாது. நம்ம இங்கே அப்படியே வில் பி வண்டரிங் வை. ஆமாம், இது வந்து சர்ஜரிலையும் மெடிசன்லேயும் கொஞ்சம் நடக்கிறது கம்மியாகும் மேடம். பிகாஸ் ஏன் அப்படின்னா நாங்கள் உள்ளுக்குள்ளே எல்லாமே ஒரு டைம் பாம் மாதிரி உள்ளுக்குள்ளே வச்சுட்டோம், ஏன்னா சர்ஜரி பண்ணிட்டோம். ஸோ இன்கேஸ் அவங்க ஃபாலோ அப் இல்லை அப்படின்னா அங்கே அலாரம் அடிக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ மிஸ் ஆகுது போல இருக்குது, அப்போ டாக்டரை பேசணும்னு சொல்லி அவங்களா கூப்பிட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா வி ஹேவ் சம் ப்ரோட்டோகால் சிஸ்டம்ஸ். லைக் சர்ஜரி பண்ணி முடித்தோன்னே எவ்ரி ஃபஸ்ட் மந்த் 15 days, தென் 30 days, 1 month, third month follow-up, 6 months, 9 months, 1 year. And after 1 year, 6 months and second year. Second yearலேருந்து செகண்ட் இயருக்கு மேலே அங்கே தேர்ட் இயர், இயர்லி ஒன்ஸ் ஃபாலோ அப்.
தட் இது எல்லாத்தையும் நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிடுவோம். அண்ட் இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமும் கூட அகெயின் வி டெல் தம் பேஷண்ட்ஸ் நீங்கள் வந்து இவங்க ஃபோன் எடுக்கல, டயட்டிஷியன் ஃபோன் பண்ணி எடுக்கல அப்படின்னா தே அப்டேட் மீ, இந்த சார் எனக்கு ஃபோன் பண்ண இது எடுக்கல. தென் ஒரு நாள் எனக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது நான் உங்களுக்கு கால் பண்ணிடுவேன். ஓ, நீங்கள் கால் பண்ணி கேட்டுருவீங்க. நான் ஃபோன் பிகாஸ் தே டிட் சர்ஜரி, பிகாஸ் இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட தான் வரப்போகிறாங்க. நான் ஒரு டைம் ஃபோன் பண்ணி கேட்கறதுனால நத்திங் இஸ் கோயிங் டு டேக் மச் டைம். ஃபோன் பண்ணி கேட்கும் போது நம்ம அவங்களுக்கு ஒரு அலாரம் அடிக்கும். ஓ, டாக்டரே ஃபோன் பண்ணிட்டார், எங்கேயோ மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அலாரம் அடிக்கும். ஸோ தட் இஸ் வேர் தேர் people will be. There are some patients doing like that, but we repeatedly call them even though they are not responding, because when நம்மளோட கால்ஸ் நம்ம ஒரு டைம் நம்ம பார்க்குறாங்கன்னா, ஓ அவங்களே கால் பண்ணுறாங்க, they are taking more importance to us இல்லை, why don't they respond? There was one patient, இது வந்து ஒரு எனக்கு அலாரம் கொடுத்த பேஷண்ட். அந்த பேஷண்ட் ஓகே, சொல்லுங்க, உங்களுக்கே அலாரம் கொடுத்துட்டாங்களா? ஹார்ட் அட்டாக் கொடுத்த பேஷண்ட். நான் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 3 years 4 years பேக் முன்னாடி did the surgery for that patient. Husband and wife, they came comfortably for surgery. ஆனால் அந்த பேஷண்ட் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நாள் வந்து நான் திருப்பி வரவே இல்லை, 6 months 9 months ஆச்சு, வரவே இல்லை. பட் ஐ கால்டர், ஏன் வரமாட்டேங்கிறீங்க, அட்டன் பண்ண மாட்டேங்க. ஒன் டே ஷி கேம் அண்ட் டோல் தட், இல்லை எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு யாருமே சப்போர்ட்டிவ் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஷீ ஸ்டார்டட் crying. ஸோ நான் இந்த சர்ஜரி பண்ணதே வந்து இந்த சர்ஜரி பண்ணால் எல்லோரும் செத்து போயிடுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க, அதனால இந்த சர்ஜரி பண்ணால் இறந்துருவேன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு நானாமா கிடச்சேன்னான்னு என்கிட்ட வந்து சர்ஜரி பண்ணுறக்கு. பட் ஆனால் இந்த சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் நான் நல்லா இருக்கிறேன். எனக்கு வந்து நீங்கள் எனக்கு திருப்பி கால் பண்ணுறதுனால ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி அண்ட் ஐ எம் ஃபீலிங் நியூ ஹோப் இன்சைட் மீ. ஸோ அதனால ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் எவ்ரி திங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஸ்டார்டட். அண்ட் அகெயின் ஷீ லாஸ்ட் அரௌண்ட் நியர்லி 40 kgs. Wow. 40 kgs. Her lifestyle totally changed and her family, everything got changed up for her. ஸோ ஒருத்தர் அப்போ தான் நாங்கள் யோசிச்சு, ஓகே ஒரு டாக்டர் கூப்பிட்றதுனால சம்திங் இஸ் கோயிங் டு கெட் சேஞ்ச். ஸோ ஒயிட் ஏன் ஒரு பேஷண்ட்டோட நிற்கணும், எல்லா பேஷண்ட்டுக்கு ஃபோன் அடிச்சா கால் பண்ணாமேன்னு சொல்லிட்டு. ஸோ என் பர்சனல் நம்பர் எல்லா பேஷண்ட்ஸ் கிட்டே இருக்கும். அண்ட் வி மெயின்டைன் அ சப்போர்ட் குரூப் சிஸ்டம், வாட்ஸ்அப் குரூப். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வி ஆஸ்க் தெம் டு, வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு பேஷண்ட் இன்றைக்கி என்னென்ன பண்ணுறாங்கன்னு எல்லாத்தையும் போஸ்ட் பண்ண சொல்லுவோம். ஓகே, we do that. ஆமாம். அந்த ஒரு பேஷண்ட் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறது இன்னொரு பேஷண்ட்டுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஓ, அவங்க எல்லாருமே எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப்ல. we have private groups. சில பேர் வந்து என்ன சொல்றது, கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும், என்னோட ஐடென்டிட்டி அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப்ஸ். இதில் வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன அவங்க பர்சனல் நம்பர் தெரியாதுங்க மேடம். ஸோ பட் ஆனால் என்ன சொல்கிறது, அவங்க ஒரு பேஷண்ட் பார்க்குறத பண்ணுறத ஈவன் தோ தே ஆர் நாட் டாக்கிங் டூ மச், தே வில் see that what these people are doing. So that will be helpful for that people. அவங்களுக்கு அது மோட்டிவேட்டிங்காக எங்கள் குரூப்பில் நான் ஆப்ரேட் பண்ண என்னோட ஃப்ரெண்ட்ஸு, டாக்டர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு இவங்க யாருன்னு தெரிய போகிறது கிடையாது. ஸோ தே see to it and they feel motivated. So they will start doing it. ஓகே, ஸோ டாக்டர் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ டாக்டர்ஸ்க்கு என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க when they come for bariatric procedures? அவங்களுக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஸோ பட் வாட் இஸ் இட் தட் இஸ் ஸ்டாப்பிங் தெம், ஆர் வாட் கைண்ட் ஆஃப் issues have you seen? நீங்க பார்த்த பேஷண்ட்ஸ். It is because of the time management. அவங்க 2-3 ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறது அண்ட் சர்ஜரிஸில் இருப்பாங்க. பேஷண்ட் பார்க்கும்போது அகெயின் டைமுக்கு சாப்பிட முடியாது. பட் அகெயின் தெர் இஸ் அகெயின் மேனேஜ்மெண்ட். இப்போ ஆஃபீஸ் கோயர்ஸ் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் டாக்டர்ஸும் கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க. ஸோ அகெயின் அதுக்கு தகுந்த மாதிரி we need to balance their ஃபுட் லைஃப் ஸ்டைல். இப்போ ஒரு சர்ஜரிக்கு போகிறக்கு முன்னாடி யூ ஆஸ்க் தெம், ஓகே நீங்கள் சர்ஜரி போகிறீங்க, இவ்வளோ டியூரேஷன் ஆஃப் சர்ஜரி, ஓகே ஸ்டொமக் எம்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் அதுக்கு முன்னாடி ஃபைபர்ஸ் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க, இல்லை ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துக்கிட்டே லாங் கேப்பில் வந்து உங்களுக்கு ஸ்டார்வேஷன் இருக்குது, விச் வில் ஃபீல் லிட்டில் பிட் ஆசிட் செக்ரேஷன் வந்துடக்கூடாது, அது போய் இரிட்டேட் ஆகக்கூடாது. ஸோ அதுக்காக ஃபைபரோ ப்ரோட்டீனும் எடுக்க சொல்லிட்டு கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் கேப் கிடைக்கும். அதுக்கப்புறம் அகெயின் இதுக்கு தகுந்த மாதிரி மேனேஜ் தே வில் மேனேஜ் மேடம், பிகாஸ் தே வில் பி வெரி ஈஸி டு அனலைஸ் தர் அவங்களோட கட் அண்ட் மெடிக்கல் சப்ஜெக்ட். ஸோ லிட்டில் பிட் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பட் நீட்ஸ் டு கிவ் தெம் டிப்ஸ் அலோன். ஓகே. மை question was, any particular case, any doctor that you remember, அவங்களுக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்து they had to do a bariatric procedure. நிறைய அந்த மாதிரி is there any story that you would like to share? என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், she had diabetes. என்ன ஏஜ் இருக்கும் உங்களுக்கு? எனக்கு ஒரு 2 years கம்மி மேடம், அரௌண்ட் 37. ஓகே, அரௌண்ட் 37. ஸோ she had diabetes and she had hernia, she had gallbladder stones. ஸோ எல்லாத்தையும் 3 டைமில் டேக்கிள் பண்ணுறாங்க. BMI வாஸ் அரௌண்ட் 50 எல்லாத்தையும் டேக்கிள் பண்ண வேண்டியது. ஆஃப்டர் தட் டயபெட்டிஸ் காட் சால்வ். இரெகுலர் சைக்கிள்ஸும் இருந்துச்சு, அதுவும் போயிடுச்சு.
அண்ட் கேல்பிளாடர் ஸ்டோன் ஹெர்னியா எல்லாமே ஒரே டைமில். இன்னொரு பேஷண்ட்டு இன்னொரு டாக்டர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து அகெயின் வி டேக்கிள்டு வித் சிவியர் ஸ்லீப் அப்னியா. சிவியர் ஸ்லீப் வெயிட் ஆஃப் அரௌண்ட் 160 kgs. வெயிட் ஆஃப் அரௌண்ட் 160 kgs. மெனி பீப்புள் லைக் தட். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே நோய் வரும் மேடம். டாக்டர்ஸாக இருந்தாலும் வரும், ஜெனரல் பப்ளிக் வரும். டாக்டர்ஸும் ஹியூமன் பீயிங்ஸ் தான். அண்ட் உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் குட் பி குவைட் ஹை இல்லைங்களா? ஓகே, ப்ரெக்னன்சி ரிலேட்டட் டியூ ரிமெம்பர் எனி ஸ்டோரிஸ்? அதாவது யாருக்காவது வந்து ரொம்ப ட்ரை பண்ணி குழந்தை இல்லாமல் அண்ட் ஹவு த சர்ஜரி கைண்ட் ஆஃப் ஹெல்ப்ட் ஆர் மேபி ஈவன் மெடிகேஷன். அதாவது மேடம் இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு பேஷண்ட் வந்து வெயிட் ஏஜ் வாஸ் அரௌண்ட் 43-44 years, 20 years of married life, teacher and she was going through many IVF treatments for last 15 years. Family வந்து husband was around 48-50 years, but ana family வந்து தேக இதுக்கு மேலே இப்போ என்ன போகுது, but she was still trying. her BMI was around 37-38 தான். பட் ஆனால் 20 years of marriage life, diet and lifestyle 43-45 yearsல பெருசாக அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் their working ஸ்டைல்னாலையும். So we did bariatric surgery for her. She reduced weight and after 1.5 years she went for IVF. twin baby and என்ன சொல்கிறது, போயிட்டு வந்ததுக்கப்புறம் she told சார் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இப்போது இவ்வளோ உங்களால தான் எல்லாம் நடந்துச்சு. ஸோ IVF, even though IVF conception rate will take it to more than 90% with if there is no metabolic syndrome like insulin resistance எல்லாமே. இது ஒருத்தங்க இன்னொரு பேஷண்ட் வந்து அகெயின் எல்லாமே மேரிட் ஃபார் 10-15 yearsக்கு மேலே தாங்க மேடம். இன்னொரு நேச்சுரல் கன்செப்ஷன் ஒரு பேஷண்ட்டு ஏஜ் 21 years, BMI 45. My goodness, how did she gain so much weight? Just 21 years. 21 years. அது சைல்டுஹுட் ஒபிசிட்டி மேடம். சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் ஓவர் வெயிட் கேட்டகரி. ஸோ அந்த ஓவர் வெயிட் கேட்டகரி ஆர் புஷ் டவுன் டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண முடியல. 21 yearsல 45 BMI. ஷி வென்ட் ஃபார் IVF ட்ரீட்மெண்ட். IVF வேணா நீ ஃபஸ்ட்டு பெரியாட்ரிக் சர்ஜரி பண்ணுன்னு மேடம் சொல்லியிருந்தாங்க அங்கே கைனகாலஜிஸ்ட் மேடம். அவங்க சொன்னதுக்கப்புறம் she underwent bariatrics. Husband was so supportive. என்ன ப்ரொசீஜர் bariatricல? Mini gastric bypass. அந்த பேஷண்ட்க்கு mini gastric bypass within exactly 1 year. and அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பேஷண்ட் ஆஃப்டர் மீ கமிங் டு கோயம்புத்தூர் டேக்கிங் த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் பேஷண்ட் அந்த பேஷண்ட் சர்ஜரி பண்ணது. ஆஃப்டர் 1 year எக்ஸாக்ட்லி 1 year முடிஞ்சு வி ஆஸ்க் தெம் டு ஆல் பேஷண்ட் 1 year ஃபாலோ பண்ணும்போது வி ஹேவ் சம் கேக் கட்டிங் மாதிரி வாட்டர்மெலன் கட்டிங் ரெடி பண்ணிடுவோம். ஓ, நல்ல ஐடியா. ஸோ அதை ரெடி பண்ண அடுத்த 5வது நாள் ஷி கேவ் அ குட் நியூஸ் தட்ஸ் ஐ எம் ப்ரெக்னென்ட். Oh, nice. Exactly after 1 year. Okay. So these are the things which will change their whole life and or new life with new family. எக்ஸலண்ட். இது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் இல்லைங்களா? ஓகே. இல்லை எங்களோட கிளைண்ட்ஸுமே when they get pregnant we get so excited. எங்களுக்குள்ளே எங்கள் டீம் மெம்பர்ஸோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ வில் பி லைக் so and so is pregnant அந்த மாதிரி. இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தவங்க வந்து அதுக்காக தான் வந்தாங்க. ப்ரீ கன்செப்ஷன் கவுன்சிலிங் முடிச்சுட்டு ஷி கேம் ஃபார் வெயிட் மேனேஜ்மெண்ட். within 6 weeks அழகாக அந்த விசரல் ஃபேட் குறையவுமே இமீடியட்லி வி see a big difference and கன்சீவ் ஆயிட்டாங்க. அப்டமன் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் வராதுங்க மேடம் யாருக்கும். எக்ஸாக்ட்லி. இந்த பேரியாட்ரிக் ப்ரொசீஜர் பற்றி இப்போ சொன்னீங்க, மினி கேஸ்ட்ரிக் பைபாஸ்னு. ஐ saw வீடியோ தி அதர் டே அண்ட் அந்த ஒரு பலூன், வாட் இஸ் இட், swallowable balloon. ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ்? ஜஸ்ட் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் எல்லா மாடலிட்டிஸ் தெரிஞ்சால் பெட்டர். பலூன்லேயே தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பலூன்ஸ் லைக் swallowable balloon. ஒரு மாத்திரை ஒரு முழுங்குனா உள்ளுக்குள்ளே போய் பலூனாக கன்வெர்ட் ஆயிரும். ஐ வாட்ச்ட் அ வீடியோ, அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். உள்ளுக்குள்ளே போய் பலூனாக கன்வெர்ட் ஆயிரும். அந்த பலூனாக கன்வெர்ட் ஆனது அது ஸ்டொமக்கில் வந்து ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃப்ளோட் ஆகும்போது கொஞ்சம் சாப்பிட்டாலே ஃபுல்லான ஒரு ஃபீல் தரும். ஆனால் அந்த பலூன் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 3 to 4 months it will come out of stools automatically. ஓ ரியலி? அது அப்படியே டே கேர் அப்படியே வந்துட்டு டே கேரில் மேடம் 10 minutes ப்ரொசீஜர் மேடம். தட்ஸ் ஆல். 10 minutes ஓபி ப்ரொசீஜர். காலைல வந்தாங்க அப்படின்னா ஒரு 2 minutes பலூன் போட்டுட்டு ஒரு 10 minutes உட்காந்து பேசிட்டு 10 நிமிஷத்தில் அமுச்சுட்ருவோம். அவ்வளோதான் பண்ணுவோம். இது இஸ் a very common procedure. எடுத்துக்கிறாங்களா நிறைய பேர்? இல்லை மேடம், ஏன் எடுத்துக்கிறது இல்லைன்னா the percentage of weight loss only with that balloon. இப்போ எப்படி நான் வந்து இப்போ மெடிசனில் ஒரு 40-50% சொல்கிறோமோ, சர்ஜரியில் வந்து நியர்லி 80 to சர்ஜரிஸில் வந்து 80 to 90% வரைக்கும் வெயிட் லாஸ் வரும். பலூனில் அந்த பலூனோட ப்ரொசீஜர் இதை மட்டும் இது swallowable பலூனில் 10 to 15% ஆஃப் எக்ஸஸ் பாடி வெயிட். அவ்வளோதான் 10 to 15% ஆஃப் எக்ஸஸ் பாடி வெயிட். அப்போ வித் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இட் வில் இம்ப்ரூவ் மோர். பட் how much physical activity person can do அதை பேஸ் பண்ண வேண்டியது இருக்குது.
ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எந்த ப்ரொசீஜருக்கு இவங்களை வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறத அதான் ஏஜ், பிஎம்ஐ, மெடிக்கல் கண்டிஷன்ஸ் அண்ட் பர்சனோட கேரக்டர் கேரக்டர், வாட் த கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் வாட் சர்ஜரி ஆர் ப்ரொசீஜர் வி ஆர் கோயிங் டு சூஸ் ஆர் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் இவ்வளோ அசஸ் பண்ணிவிட்டு அண்ட் இது அந்த பலூனில் இந்த ஸ்வாலபிள் பலூன் இல்லாமல் 1 இயர் பலூன் இருக்குது. அந்த 1 இயர் பலூனில் பலூன் மட்டும் இருக்கிறது ஆஃப்டர் 1 இயர் எண்டோஸ்கோப்பி மூலியமாக வைப்போம். அந்த 1 இயர்க்கு அப்புறம் எண்டோஸ்கோப்பி மூலியமாக பலூன் எடுத்துருவோம். அந்த 1 இயரில் மேக்ஸிமம் வெயிட் லாஸ் வித் அ பலூன் ப்ரொசீஜர் அலோன் பர்சன்டேஜ் அண்ட் லூசஸ் 25% 30% ஆஃப் தர் எக்ஸஸ் பாடி வெயிட். அதர் எக்ஸஸ் பாடி வெயிட். ஸோ அந்த 1 இயர்க்குள்ளே இஃப் தே அண்டர்ஸ்டாண்ட் அவங்க பாடி டைப்க்கு எவ்வளோ சாப்பிடணும் அண்ட் தென் போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணி அப்புறம் மைண்ட் செட்டை மாற்றி எக்ஸசைஸ் ஒரு ரெகுலர் ரொட்டீனாக பல் தேய்க்கிற மாதிரி குளிக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னா ஃபார் லைஃப். எஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. பட் ஆனால் இது எல்லா ப்ரொசீஜர்ஸுமே மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்மே we need to make them basically understand that it is a supportive measure. It is not a curative thing. Do you tell them? Yes, obviously, madam. All patients we need to say this is a supportive measure. Medicines and even surgeries also. Procedures and surgeries la maximum percentage can take back regain ஆகிறது 50 to 60% in one procedure. இருக்கலே less percentage of weight regain is 8 to 12% in one procedure. ஓகே, என்ன ப்ரொசீஜர் அது மினி கேஸ்ட்ரிக் பைபாஸ் இருக்கிறப்ப கேஸ்ட்ரிக் பைபாஸ் ப்ரொசீஜரில் 8 to 12% மேடம் எல்லா கேஸ்ட்ரிக் பைபாஸ். இதே ஸ்லீவ் கேஸ்ட்ரிக்ல 50 to 60%. பலூனில் லாங் டேர்மில் மைட் பி 90% வரைக்கும் ரீகெயின் ஆகலாம். இது அப்புறம் ஏன் இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க? இட் இஸ் சப்போர்ட்டிவ் பிகாஸ் அ பர்சன் நீட்ஸ் டயட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தேவை. இப்போ இவங்களுக்கெல்லாம் ஏன்னா பிகாஸ் தே ஆர் எக்ஸஸ் பாடி வெயிட் அஸ் அ பர்டன் அண்ட் வி கன்சிடர் ஒபிசிட்டி ஆஸ் அ டிசீஸ். ஸோ அப்போ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஏதாச்சும் ஒரு வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் சப்போர்ட் பண்ணும்போது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கண்டிப்பாக இவங்களுக்குலாம் தேவை. பிகாஸ் வி டெல் டு ஈச் அண்ட் ஆல் பேஷண்ட்ஸ் பிகாஸ் தட் இஸ் வேர் நாலேஜ் கிடைக்கும் போது தான் they will be able to maintain it for longer duration. எத்தனை பேர் இப்படி ரீகெயின் ஆகி வராங்க? அண்ட் ஹேவ் யூ சீன் கேசஸ் வேர் 2-3 தடவை ப்ரொசீஜர் பண்ண வேண்டியது இருந்திருக்கா? எஸ் மேம். குட் யூ ப்ளீஸ் ஷேர் சம்? அதாவது நான் பார்த்ததில்ல. இங்கே வந்து கோயம்புத்தூர் அண்ட் தமிழ்நாட்டில் பிகாஸ் வி டேக் ப்ராப்பர் கவுன்சிலிங் பட் பிஃபோர் அண்ட் ஆல் நான் சொல்கிறது 10 years 15 years பேக் பண்ண பேஷண்ட்ஸ் தே ஹவ் கம் வித் வெயிட் ரீகெயின். அப்போது வி ஹவ் அண்டர்வென்ட் ரிவிஷன் bariatric surgeries where sleeve gastrectomy will be converted into gastric bypass procedures. முன்னாட பண்ண பேஷண்ட் 10-15 years பேக் ஸ்லீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் gastric bypass பண்ண ஆரம்பிக்கிறோம். பட் ஆனால் ரீசன்ட் டேஸ்ல மேடம் since GLP-1 FDA has approved for weight loss இந்த மெடிசன்ஸ்னால ரிவிஷன் bariatric surgeries வந்து தேவைப்படுறது கம்மியாகுது பிகாஸ் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். மறுபடியும் எனக்கு கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் தானே கொடுக்க போகுது. அப்போ கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கும்போது எனக்கு ப்ரோட்டீனோ இல்லை ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸோ வெளியிலேருந்து கொடுத்துட்டு போகிறோம். பட் இந்த லாங் டேர்மில் அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு எனக்கு பாடி சப்போர்ட் பண்ண போகுது. அண்ட் இந்த ப்ரொசீஜர் பண்ணதுக்கப்புறமா ஒன் திங் தட் ஐவ் ஆல்வேஸ் ஹர்ட் இஸ் லைக் நிறைய மாத்திரை சாப்பிடணும். ஸோ பேசிக் மினிமம் ஹவு மெனி சப்ளிமெண்ட்ஸ் டு தி எண்ட் அப் டேக்? என்னோட இன்டேக்கோட அளவு கம்மியாகிறதுனால எனக்கு வெளியிலேருந்து சப்ளிமெண்ட்ஸ் தேவை. அப்போ எல்லோரும் என்ன கேட்பாங்க, சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதுனால லாங் டேர்மில் ஏதாச்சும் டேமேஜ் ஆகாதா? சப்ளிமெண்ட்ஸுங்கிறது அயனு, கால்சியம், மல்டிவிட்டமின். இப்போது இந்த அயன் டேப்லெட் அயன், மல்டிவிட்டமின் அண்ட் கால்சியம் இது எல்லாமே ஒரு மாத்திரையாகவும் அவைலபிளாக இருக்குது. இப்போல்லாம் பெரியாட்ரிக் சப்ளிமெண்ட்ஸாகவே ப்ராடக்ட்ஸ் இருக்குது, சாக்லேட் ஃபார்ம்ஸ் இருக்குது, ஸ்ப்ரே ஃபார்ம்ஸில் இருக்குது. ஆனால் சப்ளிமெண்ட்டுன்னு நம்ம சொல்கிறப்போ எனக்கு தேவைப்படுறது தான் எடுத்துக்க போகிறேன். இட் இஸ் நாட் ஓவர் டோசேஜ். இது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா they will follow. அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸ், இதே மாதிரி எல்லா பெரியாட்ரிக் சர்ஜரிஸ்லையும் வந்து ப்ரோட்டீன் பெரியாட்ரிக் சர்ஜரி இப்போ GLP ஒன்லி ப்ரோட்டீன் நமக்கு சில பேருக்கு தேவைப்படுது. சப்ளிமெண்ட்ஸ் வெளியிலேருந்து எடுக்கிறோம். சின்ஸ் நீங்கள் முன்னாடி கூட பேசும்போது நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக எடுத்துகிட்டா பேஷண்ட்ஸ்க்கு அவர்ஷன் ஜாஸ்தி ஆயிடுது. ஆனால் இதே பார்த்திங்க அப்படின்னா நமக்கே தெரியாமல் வெளியிலேருந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் நிறையா எடுத்து அது ப்ரோட்டீன்னு நினச்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது ப்ரோட்டீனே கிடையாது சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ஸோ பட் ஆனால் தீஸ் ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அகெயின் நமக்கு தெரிஞ்சது RDA ரிக்வயர்ட் டெய்லி அலவன்ஸில் நமக்கு 1 கிலோ வெயிட்டுக்கு 1 கிராம் 0.8லேருந்து 1 kg வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் 1 கிராம் per பாடி வெயிட் வரைக்கும் எடுத்துக்கலாம். பட் ஆனால் இந்த சர்ஜரிஸ்க்கு அப்புறம் ப்ரொசீஜர்ஸ்க்கு அப்புறம் இல்லை மெடிசன் மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம்லாம் இப்போது ஒரு கிலோ வெயிட்டுக்கு அவங்க வெதர் தே ஆர் ஏபிள் டு டேக் அபவுட் 1 கிராம்னு கேட்டிங்கன்னா 0.2 கிராம்ஸ் வரைக்கும் கூட தான் எடுத்துக்க முடியும். அது 1 கிலோ வெயிட்டுக்கு, ஏன்னா அமௌண்ட் கம்மியாகுது. ஸோ ஓவராலாக இப்போ எனக்கு பர்சன் ஷுட் டேக் அரௌண்ட் 70-80 கிராம்ஸ் ப்ரோட்டீன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மெக்கானிக்கலாகவே எனக்கு வந்து இன்டேக் கம்மியாக இருக்கும் போது அப்போது தே ஆர் ஏபிள் டு டேக் அரௌண்ட் ஒரு ஃபுட்டில் வந்து 30-40% அப்படின்னா
மிச்சம் இருக்கிற 40% சப்ளிமெண்ட்டாக நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ தேவையானதாக வெளியிலேருந்து எடுக்கிறோம். ஸோ only we call these as supplements. Again, if we make them understand, complaints will be very good. லாங் டேர்மில் எல்லா டிசீஸும் இஸ் கோயிங் டு கெட் க்யூர். டு மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட், இப்போ டயபெட்டிஸ் ஒன்று க்யூர் ஆகிறதுக்கு ஒரு மாத்திரை எடுக்கிறது தப்பு இல்லை, அதுவும் சத்த மாத்திரை எடுக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டா people are understanding. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் எக்ஸ்பிளைனிங் பியூட்டிஃபுல்லி. வென் யூ லுக் பேக் உங்கள் கரியரில், இஸ் தேர் எனி பர்டிகுலர் ஸ்டோரி தட் யூ கான்ட் ஃபர்கெட்? அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கீங்களா? ஓகே, நான் படித்ததுக்கு ஒருத்தவங்க வாழ்க்கை பயங்கரமாக மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? சரி, அதாவது மறுபடியும் நான் ஃபஸ்ட்டு ஆப்ரேட் பண்ண பேஷண்ட், ஏன்னா அதாவது நான் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பீச் கொடுத்த மாதிரி வேறு அடுத்த ஸ்பீச் வந்து பெஸ்ட்டாக எப்போவுமே இருக்காது. அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ரேட் பண்ண அதே மாதிரி ஒரு பையன் 18-year-old boy, weight of 168 kgs. At that time, he discontinued school. 168. 18-year-old boy, weight of 168 kgs. BMI was somewhere around 59. Was there a hormone issue? என்ன ப்ராப்ளம்? Again, childhood obesity. ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் நிறையா டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ். ஸோ அந்த 168 கேஸ் இருந்த பையன் டிஸ்கன்டினியூ த ஸ்கூல் ஒன்லி பிகாஸ் ஆஃப் சிவியர் ஸ்லீப் அப்னியா. நைட் அவனுக்கு தூக்கமே வராது மேடம். அப்போ ஸ்கூலில் போய் தூங்குவாங்க. ஏன்னா உட்காந்துருக்கு தூங்குறது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். உட்காந்து தூங்குது தூங்கும்போது பிகாஸ் ஆஃப் நம்ம விசரல் ஃபேக்டரோட கிராவிட்டி கீழே இறங்கும்போது லங்ஸ் வில் எக்ஸ்பேண்ட். ஸோ உட்காந்து தூங்கும்போது வில் ஃபீல் பெட்டர். ஓகே, இது எப்படி இறங்கும் போது ஆமாம். அதனால் இப்போ அந்த ஸ்லீப் அப்னியா பேட்டர்ன் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக படுத்து ரூஃபை ஃபேஸ் பண்ணி படுத்தா தூக்கம் வராது. ஒரு சைடாக திரும்பி படுத்தா நல்லாயிருக்கும், குப்புறப்படுத்தா நல்லாயிருக்கும். இல்லை இப்படி ரெண்டு பில்லோஸ் வச்சா நல்லாயிருக்கும். த்ரோட் அடிக்கடி ட்ரை ஆகும். அதனால் தூக்கத்துலேருந்து தண்ணி குடிக்கிற எந்திரிச்சதுக்கப்புறம் தூக்கம் வராது. ஏன்னா அப்போ ஏர் சர்க்குலேஷன் பெட்டராக இருக்கும். அதனால் பிரெயின் திடீர்னு ஆக்டிவாக இருக்கும். அதனால தூக்கம் போயிடும். ஸோ இப்படி இருக்கிறவங்க காலையில் ரொம்ப லெத்தாஜிக்காக இருப்பாங்க, டயர்டாக இருப்பாங்க, உட்காந்துருக்க தூங்குவாங்க. ஸோ இதை அங்கே இருக்கிற ஸ்கூல் டீச்சர்ஸ் தே மிஸ் அண்டர்ஸ்டுட் தட் இஸ் லைஃப் ஸ்டைல் இஸ் வெரி புவர். அதனால தான் இங்கே வந்து தூங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு தே யூஸ் டு கிரிட்டிசைஸ் ஹிம், வெளியில் நிற்க வச்சுருவாங்க. ஸோ he told that one fine day, I am not going to school year after. பாவம், பேரண்ட்ஸ் ரொம்ப வரிடாக இருந்திருப்பாங்க. I am not going to school year after. நான் போக மாட்டேன். அதுவும் +2. It discontinued +2. அதுக்கப்புறம் போக மாட்டேன். தென் he went to multiple hospitals. எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு என்கிட்ட ஒரு நாள் வந்து உட்காந்தான். அவன் ஃபாதரோட உட்காந்தான். சார், எனக்கு இதெல்லாம் இஷ்யூஸ் இருக்குது. எல்லா டாக்டர்ஸ்கிட்ட கேட்டேன். எனக்கு நீங்கள் கேஸ்ட்ரிக் பைபாஸ் சர்ஜரி தான் பண்ண போகிறீங்க. he knows everything. See, this is where people analyze. And அவங்களுக்கு அந்த 18 வயசு பையன் அவனுக்கு சொல்யூஷன் அவனே தேடி அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போகிறான். ரிசர்ச் பண்ணிட்டு அவங்க அப்பாவை டெல்லியிலேருந்து அவங்க அப்பாவும் கூட்டிகிட்டு போகிறான். எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு கேம் அண்ட் சாட் வித் மீ. அகைன் எல்லா டாக்டர்ஸ் எனக்கு இதுதான் சொன்னாங்க. எனக்கு நீங்களும் இதுதான் சொல்ல போகிறீங்க. பட் ஆனால் நான் இவ்வளோ நெகட்டிவ்ஸ் படித்தா யூ ஆர் கோயிங் டு சார்ட் இட் அவுட். சைட் எஃபெக்ட் இவ்வளோ படித்தா இதை பண்ணோம். ஆனால் நான் பேச கூட அவனால் உட்காந்து கேட்க முடியாது. நான் தூங்குவான். ஸோ தட் இஸ் ஏன்னா கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு தோணும், ஆனால் அவனால் முடியாது. Because of severe sleep apnea. But I explained them, nearly 2 to 3 hours time I explained them. He underwent surgery and after that reappeared +2, got good marks. Coimbatore PhD, one of the institution I wanted to join money. Again college first. இப்போ he got inspired to படிச்சது commerce and other related subject. அதனால இப்போ he got more inspired. அவன் ஹெல்த் நல்லானால he studies MSc hospital management, again PhD institution. எக்ஸலண்ட். இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரைனிங் வந்துட்டு இருக்கிறான். டெய்லி வருவான், என்னை வந்து பார்த்துட்டு போவோம். ஸோ திஸ் இஸ் ஹவு த லைஃப் சேஞ்சஸ் அண்ட் திஸ் இஸ் வெரி குட் ரைட் நவ். ஓ, திஸ் இஸ் ஸோ கிராட்டிஃபைங் இல்லையா? இவனை எத்தனை பேர் ரெடிக்யூல் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரம் 168 it came up to 82 மேடம். 168 to 82 kgs. Sir, how does a dietitian support the entire process? இப்போ ஒருத்தவங்க bariatric surgery or even if they are taking any of these drugs like Mounjaro and the மாதிரி. See, when I wanted to talk about dietitians, madam, when compared to in the medical field, when compared to all other medical departments like nephrology, cardiology, diabetes, எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது in obesity, dietitians, I always tell they are the art of the department. Without them we cannot run the department. எதனால அப்படி சொல்றீங்க? ஏன்னா see we analyze them because நம்ம இந்தியாவிலேயே எடுத்துக்கிட்டாலுமே எந்த ஊரில் எடுத்துக்கிட்டாலுமே டாக்டர்ஸை தான் முன்னாடி நிறுத்தி எல்லாருமே பார்ப்பாங்க. டாக்டர் சொன்னால் வேதவாக்கு, டாக்டர் சொன்னால் காட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. see we are just doing whatever we learned.
ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஸோ டயட்டிஷியன்ஸ் வில் ப்ளே a மேஜர் ரோல். இவங்கனால மட்டும்தான் மெயின்டைன். அண்ட் நிறைய பேர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த மெடிசன்ஸ் ஆரம்பிக்கும் போதெல்லாம் வந்து மேடம் டயட்டிஷியன்ஸ் ஃபாலோ அப் இல்லாமல் போகும்போது தான் தட் இஸ் வேர் தீஸ் GI சைட் எஃபெக்ட்ஸ் கம். வாமிட்டிங், நாசியா, ரிஃப்ளெக்ஸ். ஏன்னா அவங்க என்ன சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்ணுன்னு தெரிய மாட்டேங்குது. நான் மெடிசன் எடுத்துக்கிட்டோன்னே அவங்க வந்து நார்மல் ஃபுட்டுக்கு போகணும்னு நினைப்பாங்க. பட் ஆனால் அது டைஜஸ்ட் பண்ணாது. அது ஏன்னா மோட்டிலிட்டி கம்மி. இது இந்த இடத்துல டயட்டிஷியனோட ரோல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டேன், என்கிட்ட டயட்டிஷியன் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னால் டாக்டர் முடிச்சிட்டார்ல ஒன்றும் சொல்ல இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம டயட்டிஷியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணி இது தேவைப்படுது, இதெல்லாம் இப்படி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நாசியா வருதா, அப்போனா இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க, டயட்ரி கால் அகெயின் 24 to 48 hours டயட்ரி கால் பண்ணால் we will be able to tell them ஓகே இந்த ஃபுட்டு தான் ஏதோ ஒரு இடத்துல பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஃபுட்டை ஓகே இது வேணான்னா வேணாம் விட்டுருங்க, அடுத்தது பார்க்கலாம். வெளியில் போகிறீங்களா, ஹோட்டலுக்கு போகிறீங்களா, சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது, சாப்பிட்லாம். ஆனால் உங்களுக்கு தேவையான என்ன ஃபுட் ஒத்துக்குமோ அங்கே போய் நான் புரோட்டா எடுத்துக்க முடியாது அதுக்காக. ஸோ அங்கே இட்லி இருக்கா, இட்லி எடுத்துக்கோ, கூட வேறு ஏதாச்சும் கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கோ. ஸோ தீஸ் திங்ஸ் கேன் பி ஒன்லி மேனேஜ் வித் த டயட்டிஷியன்ஸ். வேறஸ் அப்போ டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் ஸோ நாங்கள் ஏதாச்சும் ஒரு கேஸில் இருக்கிறோம், வேறு இருக்கிறோம். ஆமாம், நீங்கள் பிஸியாக இருப்பீங்க சர்ஜரிஸில். ஸோ this why the specialty people will be able to help because they will be able to give them ஒரு என்ன சொல்ற meticulous care. சார் இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் பிசைட்ஸ் டயட்டிஷியன் டி ஆல்சோ ஹேவ் அ சைக்காலஜிஸ்ட், ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர், இல்லை ஒரு யோகா எக்ஸ்பர்ட் அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா? யூ ஹேவ் என்டையர் டீம். ஏன்னா இது மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் தான் ஒர்க் அவுட் ஆகும். எங்களோட Bariatrics and Metabolic Surgery டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டா சர்ஜன் வில் பி தேர் அண்ட் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் வில் பி தேர், அனஸ்தட் இதுக்காகவே பெரியாட்ரிக் அனஸ்தட்டிஸ்ட் இருப்பாங்க, அண்ட் பல்மனாலஜிஸ்ட் இருப்பாங்க, அண்ட் நியூட்ரிஷனிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாஃப் ஹூ கேன் அசிஸ்ட் அ பெரியாட்ரிக் பீப்புள். சி ஒரு ஒரு இன்சூரன்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு கூட வருவாங்க மேடம் வருவாங்க. ஸோ அப்புறம் ஃபிசியோதெரபிஸ்ட். ஒரு பேஷண்ட்டு ஒரு 200 kgs வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு போகிறோம் ரேம்பில், ஒருத்தர்னால பிடிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிடிக்க முடியாது. அப்போ பிடிக்க முடியாதப்போ பேஷண்ட்ஸ் வில் ஃபீல் பேட். ஆக்சுவலி பீப்புள் வில் ஃபீல் ஐயோ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இது கூட எனக்கு இல்லையா, அதை நம்பி தானே வரேன். ஸோ தட் இஸ் வேர் அப்போது ஒருத்தர் அசஸ் பண்ண வேண்டிய இடத்துல இன்னொருத்தர் கூட அசஸ் பண்ணி they need to shift them very safely. ஸோ அதுக்குமே we need to basically understand அந்த வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களோட தாட்ஸ் என்ன இருக்குது நாம தெரிஞ்சுக்கிட்டா தான் we can always assess them. ஓகே, ஸோ இட்ஸ் அ லேர்னிங் ப்ராசஸ். ஓகே, ஆனால் இந்தியாவில் த நம்பர் ஆஃப் பேரியாட்ரிக் சர்ஜரிஸ் அப்படிங்கிறது எங்கே நிறைய நடக்குது மேடம்? டெல்லி, குஜராத், மும்பை, இண்டோர். இப்போது ஈக்குவலி நம்ம தமிழ்நாடு இஸ் ஆல்சோ டூயிங் லாட் ஆஃப் வால்யூம். நீங்கள் அங்கே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் சென்ட்ரலில் நடக்கிற ஒவ்வொரு வால்யூமும் பர் டே இங்கே இந்தியாவிலையும் நிறையா நடக்குது. ரீசன் என்னென்னா தமிழ்நாடு இஸ் த ஒன்லி ஸ்டேட் டு கிவ் சிஎம் ஸ்கீமில் முதலமைச்சர் காப்பீட்டுல பெரியாட்ரிக் சர்ஜரி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஈவன் ஃபார் லோ பவர்ட்டி பீப்புள். ஓ மை காட், இது பெரிய விஷயம் இல்லையா? ஆல் ஓவர் இந்தியாவிலே கவர்மெண்ட் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்கீமில் 1,90,000 முதலமைச்சர் காப்பீட்டுல கிடைக்குது லாஸ்ட் 7 years. எக்ஸலண்ட். அதனால வால்யூம் அண்ட் இன்சூரன்ஸில் இப்போல்லாம் கேஷ்லெஸ் வந்துறதுனால பீப்புள் ஆர் கோயிங் ஃபார்வர்ட் ஃபார் இட். எந்த இண்டஸ்ட்ரி மக்கள் இந்த மாதிரி மெடிசனோ இல்லை பிகாஸ் இன் ஆர்டர் டு லுக் குட் ஆர் ப்ரெசென்டபிள் தெர் ஆர் சேலஞ்சஸ் ஆர் இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்கணும் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ எனி பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி பீப்புள் பிசைட்ஸ் மீடியா பீப்புள் ஹூ கம் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் மெடிசன்ஸ் கேட்டோ இல்லை ப்ரொசீஜர்ஸ் கேட்டோ அப்படின்னு பர்டிகுலராக எதுவுமே கிடையாதுங்க மேடம். சி நவடேஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் நம்ம வந்து வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறத மோர் ஆன் தென் அவுட்லுக்கை காட்டிலும் ஹெல்த்துக்காக தான் பார்க்குறாங்க. அப்படியா? அந்த சேஞ்ச் தெரியுது. அந்த சேஞ்ச் ரொம்ப நல்லா நாட் ஜஸ்ட் ஃபார் த ஆப்டிக்ஸ். நாட் அட் ஆல் மேடம். ஏன்னா தே நோ தட் தே ஆர் வாட் எவர் தே ஆர் கோயிங் த்ரூ. ஸோ ஃப்யூச்சர் ஃபேமிலி எனக்கு டிசீஸ் வந்துச்சுன்னா என்ன யார் பார்த்துப்பா, நாம் அவங்களுக்கு பேர்டன் ஆயிரமே அப்படின்னு இருக்காது. பர்டிகுலர் இந்த ஃபீல்டில் நம்ம எந்த ஒரு ஃபீல்டையும் நம்ம எடுக்க முடியல. பிகாஸ் எல்லா ஊர்லேயும் இப்போ வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க மேடம் across the country. அதனால தான் பிஎம்எம் இந்த மாதிரி நிறைய தேர் இந்தியன் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ டேக்கிங் லாட் ஆஃப் மெஷர்ஸ். ஓகே தேங்க்யூ ஃபார் ஷேரிங். ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஓகே, ஸோ வெயிட் லாஸ் சர்ஜரி சே 10 years from now எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னும் லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் 2035 எப்படி இருக்கும் மேடம்? 10 years down the line it is going to increase only மேடம். ரீசன்னா இப்போ இருக்கிற கரண்ட் ஒபிசிட்டி ட்ரெண்ட்ஸில் வந்து நம்ம ஒபிசிட்டியோட ரேஷியோ ஜாஸ்தி ஆக எஸ் பெரியாட்ரிக் சர்ஜரி வில் கண்டிப்பாக வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும்.
ஓகே, இஸ் தேர் அ ஃபிலிம் தட் யூ ரியலி காட் இன்ஸ்பயர்ட்? ஏதாவது மூவி பார்த்து ஏதாவது இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்களா? இந்த ரீசெண்டாக ஒரு அனுஷ்கா ஒரு படத்தில் ஒரு நடிச்சு அபவுட் ஆமா ஆமா ஆமா. அது அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அனுஷ்கா அந்த நடித்த படத்தில் சைஸ் 0ன்னு அது என்னதான் சாப்பிட்டாலுமே ஒரு லெவலுக்கு மேலே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எம்பசைஸ் பண்ணி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலிமா மட்டும் நான் ஹெல்த்தியை இம்ப்ரூவ் பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற பீப்புளுக்கு அதுதான் மேடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீசனாக கமிட்மெண்ட்ஸ்னால வெளியில் ட்ராவல் பண்ணுறோம், வெளியில் போகிறோம், வெளி ஃபுட் எடுத்துக்கிறோம். ஸோ எப்படியோ வந்து கேலரிஸ் வந்து நம்மளால் சரியாக கண்ட்ரோல் பண்ண முடியல, முன்ன பின்ன எங்கேயோ ஒரு இடத்துல ஜாஸ்தியாக, பிகாஸ் வி ஆர் ரன்னிங் பிகைண்ட் ஆர் கமிட்மெண்ட்ஸ். அப்போது ஏன் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியல தான் நான் எல்லாத்துக்கிட்டையும் கேட்பேன். ஈட் சம்திங், எனக்கு அது பிரச்சனையே கிடையாது, பட் ஒய் தேர் இஸ் நோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு தான் கேட்பேன் நான். ஓ மை காட், ஐ வாண்ட் அக்ரி வித் தட் போத் அப்படின்னு சொல்லிடுவேன். இல்லை, சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங் கண்டிப்பாக. பிகாஸ் நிறைய இந்த ஓடிடியில் பார்த்துட்டே இருக்காங்க. ஐ திங்க் 40-50 இயர்ஸ் பேக் வந்து டிவி சேனல்ஸில் அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இல்லை. பட் ரைட் நோ வென் யூ வாட்ச் சம்திங் அது அப்படியே அடுத்த 2-3 ஹவர்ஸ்க்கு உட்காந்து பார்க்குற மாதிரி ஆயிடுது. இல்லை சார், என்ன கேட்டாலும் சார் டைம் இல்லை. அந்த டைம் இல்லைன்னு சொல்கிறது அவங்க என்விரான்மெண்ட்டே நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக மாற்ற பாருங்கள். அட்லீஸ்ட் யூ வில் மெயின்டைன் நாட் டு புட் ஆன் வெயிட். அட்லீஸ்ட் இந்த ஸ்டேஜுக்கு வர மாட்டாங்க. இந்த ஸ்டேஜுக்கு வர மாட்டாங்க. வேர் தே ரிக்வயர் சர்ஜரி, வேர் த ப்ரிவென்ஷனுக்கு கிட்ஸுக்கே வந்துங்க மேடம். பேரண்ட்ஸ் கொடுக்குறதா நம்ம எடுத்துக்க போகிறாங்க, பேரண்ட்ஸ் கொடுக்குறத எடுத்துக்க போகிறாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் கொடுக்குறது எடுத்துக்கிட்டாலும் டெய்லி பேரண்ட்ஸ் கேன் நாட் ஃபீட் தம் ஜங்க் ஃபுட் பிகாஸ் பேரண்ட்ஸ் நோ அபவுட் வாட் இஸ் திங். பட் ஆனால் தே வில் புட் ஆன் வெயிட். ரீசன் என்னென்னா இப்போ எல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் வந்து படிக்க வைக்கிறாங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாகுது. அதுவும் 9th மேலே பார்த்தீங்கன்னா 9th 10th +1 +2 அங்கே தான் வெயிட் ஏறுது. அங்கே தான் வெயிட் நேத்து கூட இந்த என்டையர் வீக் ஐ பீன் சீயிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹவ் கெயின்ட் வெயிட் டியூரிங் த போர்ட் எக்ஸாம்ஸ். ரீசன் என்னன்னா ஃபுல் ஸ்ட்ரெஸ், லேக் ஆஃப் ஸ்லீப், டைம் ஆஃப் ஃபுட் மாறுது. அப்போ எக்ஸஸாக சாப்பிட்றாங்க. எல்லாம் என்ன கேட்டால், ஐயோ நீட்டுக்கு படிச்சுட்டே இருக்கிறேன், எனக்கு என்ன பண்ணுறது நான், எனக்கு தெரியல எனக்கு, அதனால ஃபுட்டுக்கு போகிறாங்க. உங்களுக்கு வந்து வாட் இஸ் யோர் ஃபேவரட் ப்ரொசீஜர்? எந்த சர்ஜரி பண்ணால் ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. or something that you really enjoy doing? Enjoy during mini gastric bypass. Why? Because it has a good percentage of weight loss when compared to other procedures. Most overrated diet trend நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, இண்டஸ்ட்ரியில் நிறைய வந்துட்டு போகுது. ஸோ ஓவர் ஹைப்பில் இருந்தது ஆர் ஓவர் ரேட்டட் அப்படின்னா என்ன? அதாவது இது வந்து சிட்டி வைஸாகவே நம்ம நிறையா பேச ஆரம்பிக்கலாம். இந்த பாப்புலர் டயட்ஸ் நம்ம பேச ஆரம்பித்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேலியோ டயட்லாம் ஸ்டார்ட் ஆனது இட் இஸ் அபவுட் கோயம்புத்தூர் சர்க்கிள்லேருந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஆரம்பித்தாங்க. கல்யாண சாப்பாடு வரைக்குமே அது வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சு. பேலியோ, கீட்டோ, ஜிஎம் டயட்டு. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்து என்னோட சிஸ்டர் ஜிஎம் டயட்லாம் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து டயட்டை பற்றி அப்போ தான் எங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், ஜெனரல் மோட்டர் டயட்டு. ஆனால் அப்போ கம்மியாக இப்போ மறுபடியும் திருப்பி வெயிட் போட ஆரம்பிப்போம். நீ எதுக்கு கல்யாணத்துக்காக வெயிட் கம்மியாச்சு? ஸோ எனி பாப்புலர் டயட்ஸ், இப்போ ஜிஎம், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இப்போ நிறைய பாப்புலர் டயட்ஸ் இருக்குது. ஸோ எல்லா பாப்புலர் டயட்ஸும் வெதர் இட் இஸ் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இட் இஸ் ஃபார் ஷார்ட் டேர்ம் தான். அண்ட் வி டோன்ட் ப்ரீச் எனி பாப்புலர் டயட்ஸ் ஃபார் எனிஒன். வி ஆல்வேஸ் டெல் தம் கஸ்டமைஸ் டயட் பிகாஸ் ஆல் பாப்புலர் டயட்ஸ் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆச்சு அப்படின்னா எதர் வெயிட் ரீகெயின் ஆர் ரீபவுண்ட். அண்ட் சம் பாப்புலர் டயட்ஸ் ஹேஸ் ட்ரைக்ளிசரைட்ஸ், LDL ஜாஸ்தியாக ஆரம்பிக்குது. அண்ட் சம் பாப்புலர் டயட்ஸ் எனக்கு வந்து ஒரு மீல் வந்து நான் கம்மியாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதில் ப்ரோட்டீன் லாஸ் 2 டைம் 3 டைம் மீலில் வந்து அவங்க அடிக்குவேட் ப்ரோட்டீன் எடுக்கல அப்படின்னா தே வில் ஹேவ் மசில் லாஸ். கரெக்ட். சார்கோபீனியா வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஆல் பாப்புலர் டயட்ஸ் எல்லாமே ஃபார் ஷார்ட் டேர்ம். ஸோ குட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வித் ஹை ப்ரோட்டீன் அண்ட் லோ கார்ப் வித் குட் ஃபைபர் எடுத்துக்கிட்டா ஐ ஃபீல் தட் இஸ் பெஸ்ட். பட் யூ ஆர் பெஸ்ட் இன் இட். இல்லை அப்சல்யூட்லி. இன்ஃபேக்ட் நேற்று எங்களுக்கு டீம் மீட்டிங் இருந்தது. ஸோ இன்ஃபேக்ட் வென் ஐ டோல் மை டீம் மெம்பர்ஸ் ஐ ஜஸ்ட் செட் வீட்டில் எத்தனை பேர் வேலைக்கு வச்சுருக்காங்கன்னு கேளுங்க. ஒரு டிரைவர் இருப்பாங்க, ஓகே, அவங்கள விட்டு தான் காய் வாங்கிட்டு வர சொல்லுது, அதெல்லாம் நடக்கும். அடுத்து வந்து வீட்டில் வந்து டாப் ஒர்க் பண்ணுறதுக்கு, அதாவது பெருக்கி துடைக்கிறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு ஆள் வச்சுருப்பாங்க. அப்புறம் குக்கிங்க்கு வந்து மார்னிங் ஒருத்தவங்க வருவாங்க, ஈவினிங் ஒருத்தர் வருவாங்க. இந்த கொஸ்டின்ஸை கேளுங்க. அண்ட் இதுக்கெல்லாம் எஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு லோ கார்ப் தான். இன்ஃபேக்ட் யூ கேன் ஈவன் கன்சிடர் லிக்விட் டயட் அப்படின்னு சொல்லிட்டு வி வர் ஜஸ்ட் டாக்கிங் எஸ்டர்டே. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்காங்க. இப்போ ஒரு இடத்துல உட்காந்து ஏதாவது எழுதிட்டு ஏதோ ஒரு ஜேர்னலிங் பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே எழுந்து போய்ட்றாங்க. அந்த புக்கை மடித்து வச்சு அதை அந்த இடத்துல அந்த ஷெல்ஃபில் வைக்கிறதுக்கு கூட ஸ்டாஃப் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்குது லைஃப் ஸ்டைல் நிறைய பேருக்கு. அண்ட் ப்ளஸ் இன்னொரு விஷயம், அப்ராட்லாம் போகும்போது இப்போ யூரோப் போகிறாங்க இல்லை யூஎஸ்லாம் போகிறாங்கன்னா அங்கே நல்லா வாக் பண்ணுறாங்க. ஆனால் அதே இது திரும்ப நம்ம ஊருக்கு வரும்போது they go only by their vehicle. அதனால நடக்கிறது அப்படிங்கிறதே வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஆமாம், அந்த ஜிம்முக்கு போய் 1 hour முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு லாங் ஃபோன் காலாக இருக்குது. ஏன்னா வீட்டில் குக் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது, மற்ற வேலை பண்ணுறதுக்கும் ஆள் இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு செக்லிஸ்ட்டாக வச்சுருக்கோம். இப்போ ஊர் பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு.
நீங்கள் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகிறக்கு அந்த டிராஃபிக்கில் வந்து எனக்கு நான் சைக்கிளில் போனால் நல்லா இருக்குமா, இல்லை காரில் போனால் நல்லா இருக்குமா, இல்லை ஸ்கூட்டரில் போனால் நல்லா இருக்கும். ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு தான் போகும், சைக்கிள் யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறப்ப. யூ அப்சல்யூட்லி ரைட். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன? யூஸ்வலாக எல்லாரும் சொல்கிற மாதிரி பிரியாணி தான் அண்ட் ஹவ் ஆஃபன் யூ டேக்? மேடம் வீக்லி ஒன்ஸ் ஆ கண்டிப்பாக இருக்கும். பட் ஆனால் வெரி லெஸ் ஈட்டர். ஐ திங்க் பிரியாணி இஸ் அன் எமோஷன். தட்ஸ் வாட் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கேட்டாலே எமோஷன் அப்படின்றவாங்க. கரெக்டா? ஒரு பேஷண்ட் என்கிட்ட வந்தாங்க, ஒரு 19-year-old ஃபீமேல், வெயிட் ஆஃப் 125 kg, சர்ஜரிக்கு எல்லாமே ஒர்க் அப். ஏன்னா அவங்க அம்மா வந்து சார் நாளையிலேருந்து சாப்பிட முடியாதுன்னு, எனக்கு பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்படுறா, அதனால் எல்லாமே சாப்பிட்லாமே, யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு பிரியாணி எல்லாமே சர்ஜரிக்கு அப்புறம் எல்லாமே சாப்பிட்லாம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு எதுவுமே ஐடியாலாம் கிடையாது, சாப்பிட்லாம். இல்லை சார் நிறையா சாப்பிட முடியாதுன்னு கஷ்டப்படுறாங்க. சரி அப்படின்னா போகிற வெளில என்னோடய ஃப்ரெண்டோட கடை இருக்குது, நான் வேணால் ஃபோன் பண்ணி நான் சொல்லிடுறேன், அங்கே சாப்பிட்டு போங்கன்னு நான் சொல்லி சொன்னேன். அவருக்கும் ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், இந்த மாதிரி நாளைக்கு சர்ஜரி, அதனால் சாப்பிட்டு நாளைக்கு வந்து அட்மிஷன் ஆகுறாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிட்டு சாப்பிட்டு சர்ஜரிக்கு வரல மேடம். என்னாச்சு? டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, மைட் பி இவ்வளோ சாப்பிட முடியாதுன்னு குவாலிட்டியில் அதுக்கப்புறம் வரல. ஓ மை காட், இந்த மாதிரி கூட நடந்திருக்கு. See, there are people like this. பட் சர்ஜரிக்கு அப்புறம் எல்லாரும் சாப்பிட்லாம். அதனால தான் சொல்லுறேன், பிரியாணி அப்படின்லாம் கிடையாது. இட் இஸ் எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் ஹவு மச் கேலரி வி டேக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான். எக்ஸாக்ட்லி. ஹவு மச் வி பர்ன். ஸோ அளவு முக்கியம் காட்டிலும் டேஸ்ட்டு எல்லாத்துக்கும் முக்கியம். அந்த டேஸ்ட்டு அளவாக இருந்துட்டால் போதும். நேற்றுக்கு இதே மாதிரி தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு ஃபஸ்ட் இயர் காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்காங்க, சைக்காலஜி ஒருத்தவங்க. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் டெல்லிங் ஹர், இங்கே பாரு நீ டயட் கவுன்சிலிங்காக வந்திருக்கேன், டோன்ட் எவர் திங்க் இனிமேல் அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் என்னென்னா பீட்சா, பாஸ்தா, நூடுல்ஸ், இது எல்லாமே சொன்னாங்க, ஃப்ரைட் ரைஸ் எல்லாம். ஸோ அவங்க அம்மாவும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நான் சொன்னேன் இதுவும் நீங்கள் சாப்பிட்லாம், உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா இதில் வெஜிடபிள்ஸ் நிறைய, நான்வெஜ் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க, அதோட குவான்டிட்டி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இதுக்காக நான் சீட் டேன்னு ஒரு நாள் நீங்கள் வைக்காதீங்க. சீட் ஹேஸ் அ நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் டு இட். அப்புறம் ஹோல் டே வந்து சீட்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, வேண்டாம், இதை எடுத்துக்கோங்க, எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ணிக்குவோம். மாம்பழம் கூட நீங்கள் சாப்பிட்லாம், அதை ஜூஸ் போடாதீங்க, மில்க் ஷேக் போடாதீங்கன்னு. அப்போ ஒரு பெரிய சிரிப்பு. ஷி வாஸ் ஸோ எக்ஸைட்டட். ஆனால் இப்படி பிரியாணி சாப்பிட்டு அடுத்த நாள் சர்ஜரி கேன்சல் பண்ண விஷயம் இட்ஸ் குவைட். இஃப் யூ வர் டு கிவ் அ ஹெல்த் ஹேபிட் ஆர் டேக்அவேஸ், ஸ்ட்ராங் டேக்அவேஸ்னால் அது என்னவாக இருக்கும்? மேடம் சின்ஸ் வி ஆல்ரெடி சைல்டுஹுட் ஒபிசிட்டினால தாங்க மேடம் லாங் டேர்மில் வந்து வெயிட்டோட பர்சன்டேஜ் வந்து கண்ட்ரோலுக்கு வர முடியல. பிகாஸ் ஒரு 10 வயசு இருக்கிற குழந்தைக்கு ஒரு 5 kgs பேர்டனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 kgs பேர்டன் எடுத்துகிட்டு விளையாட முடியல அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ அந்த குழந்தை வந்து ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிக்கும், எல்லா கேம்ஸ்லேயும் ஃபெயிலியர் ஆக ஆரம்பிக்கும், தே லூஸ் இன்ட்ரெஸ்ட் இன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ திஸ் இஸ் வேர் த கிட்ஸ் ஷுட் பி ப்ரீச்டு கிடையாது, வேர் த மதர் அண்ட் டீச்சர் ஷுட் பி ப்ரீச்டு. ஸோ அதனால தான் ரைட் நோ வி ஆர் கோயிங் கோயம்புத்தூரில் இருக்கிற we are going inside the schools, we are taking all the history from the teachers also. அந்த ஒரு பாய் or girl ஓட பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு give a sheet, tell us these are the things, and after that they will be counseled whether they are no risk candidate, medium risk, high risk candidate ன்னு சொல்லிட்டு again we tell them this is what your life குழந்தையோட future is going to be, because you have a set of questions if they answer. So if the teachers and parents are well enough to handle these kids with the diet and physical activity, and moreover physical activity இப்போ லாஸ் ஆஃப் போகிறதுனால தான் பிகாஸ் ஆஃப் ஸ்டடீஸ் அந்த இடத்துல லாஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி போகிறதுனால தான் கிட்ஸ் சைல்டுஹுட் ஒபிசிட்டி ரேட் இஸ் இன்க்ரீசிங். ஸோ அந்த ஒரு இதை வந்து ஸ்கூலில் வந்து எம்பசைஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா திஸ் வில் பி ஆல்வேஸ் இஸ் ப்ரிவென்டபிள். பிகாஸ் ஃப்யூச்சர் தாட்ஸையும் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ ரேதர் தேன் கோயிங் டு என்ன சொல்ற சொசைட்டிஸில் போய் ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்கள்கிட்ட பேசுகிற கிட்ஸ்லேருந்து மாற்ற ஆரம்பித்தா ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் ஆல்சோ வில் கெட் சேஞ்ச், அண்ட் பேரண்ட்ஸ்கிட்டையும் அந்த தாட்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ திஸ் ஷுட் பி டன் இன் ஆல் ஸ்டேட்ஸ் இன் ஆல் ஓவர் இந்தியா, விச் வில் ப்ரிவெண்ட் த ரேஷியோ ஆஃப் ஒபிசிட்டி. எக்ஸலண்ட், சச் அன் அமேசிங் தாட் ப்ராசஸ். அண்ட் அதுக்காக நீங்கள் ஒர்க் ஆரம்பிச்சிட்டிங்க ஆல்ரெடி. போயிட்டுருக்கோம். ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து ஒபேசிட்டி மேனேஜ்மெண்ட், அதுக்கு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, ரிசர்ச் கான்ஃபரன்ஸில் போய் பேசுகிறது, ஆல் தட்ஸ் ஹேப்பனிங், பட் யூர் ஆல்சோ ஒர்க்கிங் ஆன் த ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்ட். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ஷேர் பண்ணிங்க. கண்டிப்பாக இது வந்து மக்களுக்கு போய் சேரும், அவங்கள வந்து யோசிக்க வைக்கும். அண்ட் இன்ஸ்பைட் ஆஃப் யுவர் பிஸி ஸ்கெட்யூல் நீங்கள் இங்கே வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஆல்சோ மேடம். நைஸ் டாக்கிங் டு யூ ஆல்சோ. தேங்க்யூ.